காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு க்ரைம் ஸ்டோரியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. விடியற்காலை 5:30. சூரிய குழந்தை இன்னமும் கண்விழிக்காத வேளை. அம்மா! அவஸ்தையான குரல் காதில் வந்து மோத படுக்கையில் தூக்கம் பெறாமல் புரண்ட ரஞ்சனி சட்டென எழுந்தாள். கண்ணை தேய்த்து முகத்தை விழித்து விட்டு கொண்டு திரும்பி பார்த்தாள். 0 வாட் வெளிச்சத்தில் பக்கத்து பாயில் அம்மா மங்களம் தெரிந்தாள். ஆழமான தூக்கத்தில் இருந்தாள். அம்மா! அவஸ்தை குரல் தொடர்ந்து கொண்டிருக்க பார்வையை அப்பால் செலுத்தினாள் ரஞ்சனி. சுவரோரமாய் போடப்பட்ட படுக்கையில் தங்கை கருணா படுத்திருந்தாள். அவளிடமிருந்து தான் அந்த அனத்தல் சப்தம் வந்து கொண்டிருந்தது. ரஞ்சனி மங்களத்தின் படுக்கையை கடந்து கருணாவின் அருகே போனாள். என்ன கருணா, ஏன் இப்படி அனத்திட்டு இருக்க? வலி தாங்க முடியலக்கா. எங்கே வலிக்குது? இங்கே. வலது காலை தொட்டு காட்டினாள். முழங்காலுக்கு மேல் ஊனமாயிருந்த அவளுடைய வலது கால் கீரைத்தண்டு மாதிரி லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ரொம்ப வலிக்குதாம்மா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, விடிஞ்சதும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன். என்னால் பொறுக்க முடியலக்கா, என்ன டாக்டர்கிட்ட இப்போவே கூட்டிட்டு போ. டாக்டர் டிஸ்பென்சரி 7 மணிக்குத்தான் வருவார். அது வரைக்கும் பொறுத்துக்கோயேன். 2 பேரின் பேச்சால் தூக்கம் கலைந்து மங்களம் எழுந்து உட்கார்ந்தாள். ஏண்டி, என்ன ஆச்சு? அம்மா, கருணாவுக்கு கால் ரொம்ப வலிக்குதாம். திடீர்னு அப்படி வலி? தெரியலையேம்மா. அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயேன் ரஞ்சனி. டாக்டர் 7 மணிக்குத்தானே டிஸ்பென்சரிக்கு வருவார். அது வரைக்கும் என்னால் தாங்க முடியாதும்மா. வெந்நீர் ஒத்தரம் தரட்டுமா? அதையாவது செய்யம்மா. 7 மணிக்கெல்லாம் இவளை நான் டிஸ்பென்சரிக்கு கூட்டிட்டு போயிடுறேன். மங்களம் லைட் சுவிட்சை தட்டி விட அரை வெளிச்சம் பரவியது. கட்டிலில் இருந்த நூல் புடவையை இழுத்து சொருகி கொண்டு சமையலறைக்குள் போனாள். பாத்திரங்கள் இடம் மாறும் சப்தங்கள் கேட்டது. கருணா துடிப்பு அதிகமானது. பாயை இறுகி பிடித்தபடி துடித்தாள். அம்மா, வலி தாங்க முடியலையே. அம்மா இப்போ வந்துடுவா. அது வரைக்கும் நான் காலை பிடிச்சு விடட்டுமா? கேட்டுக்கொண்டே புடவையை நீக்கி சத்தில்லாத அவளின் காலை பிடித்து விட ஆரம்பித்தாள். கருணா தொட்டாலே அலறினாள். வேண்டாம்க்கா, பிடிச்சு விட வேண்டாம். சமையலறையை விட்டு மங்களம் வெந்நீர் ஒத்தரத்துக்காக ஆயத்தங்களோடு வந்தாள். சும்மா பிடிச்சு விட்டாலே அலறாம்மா. நீ வெந்நீர் ஒத்தரம் வர வச்சின்னா கத்தியே ஊரை பூராவும் கூட்டிடுவா. அப்புறம் என்னதான் செய்யறதுடி? டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். ஏண்டி, உனக்கு டாக்டர் வீடு தெரியுமா? வீட்டுக்கே இவளை கூட்டி போயேன். அவர் வீட்டில் வச்சு பேஷண்ட்ஸை பார்க்கறது இல்லைம்மா. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கூடவா பார்க்க மாட்டாங்க? இவ்வளவு கஷ்டப்படுறாளே. அப்படியே கூட்டிட்டு போனாலும் டிஸ்பென்சரிக்கு போய் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் பார். இவ படுற பாட்டை பார்த்தா நிச்சயம் அப்படி சொல்லவே மாட்டார். நாம 3 பேருமே போயிட்டு வந்துடலாம். சரி, முதல்ல இவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விடு. மங்களம் கருணாவை எழுப்பி உடை மாற்ற வைத்தாள். ரஞ்சனி 5 நிமிஷத்தில் புறப்பட்டு வெளியே வந்தாள். சுற்றுப்புறம் பாதி விடிந்தும் விடியாமலும் கலப்பட வெளிச்சத்தோடு இருந்தது. பக்கத்து வீட்டு மாமரத்திலிருந்து பட்சி வர்க்கங்களின் சப்தம் காதை துளைத்தது. ரஞ்சனி தெருமுனை ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி போனாள். ஒரு சில வீடுகளில் வாசல் பெருக்கி கோலம் படைத்து கொண்டிருந்தார்கள். ஆட்டோவோடு திரும்பி வந்தாள். அம்மா, அவளை கூட்டிட்டு வா. குரல் கொடுக்க தாங்கள் கட்டையோடு கருணாவை கூட்டி கொண்டு வந்தாள் மங்களம். 2 பேருமாக சேர்ந்து சிரமத்தோடு கருணாவை ஆட்டோவில் உட்கார வைத்தார்கள். டிஸ்பென்சரிக்கா அம்மா? பழக்கமான அந்த ஆட்டோ டிரைவர் கேட்க மறுத்தாள் ரஞ்சனி. இல்லை, டாக்டரோட வீட்டுக்கு போகணும். டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டே கேட்டார். டாக்டர் வீடு எங்கே இருக்கு? வெங்கடாசலம் ஸ்ட்ரீட்ல. ஆட்டோ குழுக்களோடு ஓட ஆரம்பித்தது. 10 நிமிஷ பயணத்திற்கு பிறகு வெங்கடாசலம் வீதியில் நுழைந்ததும் வலது பக்க வீடுகளை பார்த்தபடியே வந்து ரஞ்சினி டாக்டர் விஜய கணேஷ் MBBS என்ற போர்டை பார்த்ததும் ஆட்டோவை நிறுத்தச் சொன்னாள். அந்த பங்களாத்தனமான வீட்டின் முன்னால் ஆட்டோ ஊமையாகி கொண்ட போது கிழக்கு திசை கொட்டிவிட்ட குங்குமம் மாதிரி சிவந்திருந்தது. ஆட்டோ வெயிட்டிங்கில் போட்டுவிட்டு உள்ளே போனார்கள். வராந்தாவில் கிரில் வழியாக எட்டி பார்த்த பொமரேரியன் ஒன்று கீச் கீச் என்று குரலில் கத்தியது. யாரோ கதவை திறந்து எட்டி பார்த்தார்கள். என்னம்மா? டாக்டரை பார்க்கணும். டிஸ்பென்சரியில் போய் டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவார். இல்லைங்க, இவர் ரொம்ப வலி தாங்க முடியாம இருக்கா. அதான் நேரே இங்கேயே அழைச்சிட்டு வந்தோம். கதவை திறந்த அந்த பெண் பதில் சொல்லும் முன்பாக, சரோ யாரு?
கேட்டபடியே டாக்டர் வந்தார். யாரோ பேஷண்ட். ஸ்பெக்ஸ் அணிந்திருந்த 35 வயது விஜய கணேஷ் பஞ்சாப் கோதுமை நிறத்தில் தெரிந்தார். லூசாக இருந்த சுலப ஆடை ஒன்றில் நுழைந்திருந்தார். அனுபவம் 6-7% வழுக்கை தலையின் முன்பக்கம் விநியோகம் செய்திருந்தது. ரஞ்சனி முன்னால் வந்தாள். டாக்டர், இவ என்னோட சிஸ்டர், கால் வெளியால் கஷ்டப்படுறா. ஏற்கனவே 2-3 தடவை டிஸ்பென்சரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். துடிக்கிற கருணாவை ஒரு தரம் பார்வையால் நினைத்த விஜய கணேஷ் அருகில் இருந்த பெஞ்சில் அவளை உட்கார சொன்னார். இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தவிர வேறு எதுவும் இல்லையம்மா. டிஸ்பென்சரியில தான் எல்லா மருந்து வசதியும் இருக்கு. சொல்லிக்கொண்டே கருணாவின் வலிக்கிற வலது காலை பரிசோதிக்க தொடங்கிய விஜய கணேஷின் முகம் படிப்படியாய் நிறம் மாற ஆரம்பித்தது. மங்களத்தையும் ரஞ்சினியையும் பார்த்து சொன்னார், இந்த பொண்ணை நீங்க உடனே டிஸ்பென்சரிக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரத்திலே நான் அங்கே வர்றேன். அத்தியாயம் 2. வனிதா அந்த இன்டர்வியூ ஹாலில் காத்திருந்தாள். சோடியம் புளோரசன்ட் வெளிச்சமான நிறம். மிடி ஷர்ட்டில் நுழைந்திருந்தாள். அளவெடுத்து செதுக்கின மாதிரி இருக்கின்ற உதடுகளும் நாசிகையும் அவளுக்கு பிளஸ் பாயிண்ட். உள்ளங்கை நிமிஷத்திற்குள் ஈரமாய் வியர்த்து போகும் என்பதால் எப்போதும் கையில் ஹேண்ட் கர்ச்சீப் வைத்திருந்தாள். அழகான தோற்றமுள்ள திறமையான புத்திசாலியான பெண் செக்ரட்டரி தேவை என்ற விளம்பரத்தை ஹிந்துவில் பார்த்து விளம்பரத்தில் குறிப்பிட்ட போஸ்ட் பாக்ஸ் எண்ணுக்கு அப்ளிகேஷன் அனுப்பி இப்போது இன்டர்வியூவுக்கு வந்திருக்கின்ற BA பட்டதாரி. ஹால் முழுக்க நாட்காலிகளில் இன்டர்வியூ பயத்தோடு விரல் நகத்தை சுண்டிக்கொண்டும் நாட்காலியில் விளிம்பில் கீறிக்கொண்டும் ரகம் ரகமான பெண்கள் காத்திருந்தார்கள். ரேகா, லிஸ்ட் வைத்திருந்த ஒருவன் பெயர் வாசிக்க கூலிங் கிளாஸ் அணிந்திருந்த அந்த ரேகா ஹை ஹீல்ஸால் டக் டக் என்று உள்ளே போனாள். இப்பொழுதுதான் 6 வரிசை பெயர்கள். இனி S, T வந்து, U வந்து, அப்புறம்தான் V. வனிதா. கேன்டீனுக்கு போய் காப்பி குடித்து விட்டு வரலாம் என்கிற உத்தேசத்தோடு ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். பக்கத்து சீட் பெண் கேட்டாள், ஏன் எந்திரிச்சிட்டீங்க? என் பேர் வர இன்னும் லேட் ஆகும். கேன்டீன் வரை போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். எப்படி சொல்றீங்க உங்கள் பேர் வர லேட் ஆகும்னு? இப்பத்தான் 6ல் தொடங்கி பேர்களை கூப்பிடுறாங்க. என் பேர் வனிதா. V வர இன்னும் நேரமாகுமே. ஆல்பாபெட்டிக் ஆர்டர் பிரகாரமாக கூப்பிடுறாங்க? அப்படித்தான் நினைக்கிறேன். இல்லை, என் பேர் அனுராதா. ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் கூப்பிட்றதா இருந்திருந்தால் நான் எப்போவோ இன்டர்வியூ ரூமுக்கு போயிருக்கணுமே. ஒருவேளை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணி நான் ஆர்டர் படி கூப்பிட்றாங்களோ என்னவோ. மேபி. எப்படி இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. நீங்களும் வர்றீங்களா அனுராதா? ஒரு வினாடி யோசித்தவள் எழுந்தாள். வாங்க போகலாம். 2 பேரும் வெளியே வந்தார்கள். மொத்தமாய் 30 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இருப்பாங்க. இந்த இன்டர்வியூ கொஞ்சம் வினோதமா இல்லை? ஏன்? ஏதோ ஒரு வீட்டில் வச்சு இன்டர்வியூ நடக்குது. யாருக்கோ செக்ரட்டரியாக போகணும்னே நமக்கு தெரியலை. உள்ளே போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணின கேண்டிடேட்ஸ் கேட்டால் விவரம் தெரியும். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி முடித்த கேண்டிடேட்ஸை வேறு ஏதோ வழியில் வெளியே அனுப்புகிறாங்க போலிருக்கே. உள்ளே போன யாரும் வெளியே வர்றதில்லையே. எதிர்பக்கம் இருந்த கேன்டீனில் நுழைந்தார்கள். இருக்கைகளை நிறைத்து காஃபிக்கு ஆர்டர் செய்தார்கள். சில நிமிஷ காத்திருப்பில் காஃபி வந்தது. நீங்கள் எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க வனிதா? சேலரி பற்றி பிரச்சனை இல்லை. வேலை செய்கிற இடம் நல்ல இடமா இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல இடம்னா எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறீங்க? எனக்கு டிஃபைன் பண்ண தெரியலை. டிகிரி கோர்ஸ் முடிச்சு எத்தனை வருஷமாச்சு? 6 மாதம்தான் ஆகுது. நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பீங்களே. இது 11வது இன்டர்வியூ. இங்கேயும் கிடைக்கவில்லையா? 2-3 இடங்களில் இன்டர்வியூ முடித்ததுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அந்த கம்பெனி பிடிக்கல. எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்த இடங்களில் இந்த ஆர்டர் வரவே இல்லை. யூ ஆர் லூசிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வனிதா. இடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே பெருசு. நான் எல்லாம் எங்காவது வேலை கிடைச்சா ஒட்டிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடான்னா கிடைச்ச 4-5 ஜபாவை சுலபமாக ஒதுக்கி தள்ளி இருக்கீங்க. இந்த அனுராதா கொஞ்சம் விரக்தியோடு சொன்னாள். காலியான காஃபி டம்ளர்களை மேஜைக்கு கொடுத்த போது பில் வந்தது. நான் தான் பணம் கொடுப்பேன் என்று ஒரு நிமிஷம் சண்டை போட்டுக்கொண்டு வனிதா வெற்றிகரமாக பில்லை கைப்பற்றினாள். ரெஸ்டாரண்ட்
என்ட்ரன்ஸில் இருந்து மேஜை இளைஞனிடம் பில்லுக்கு பணம் செலுத்தி விட்டு வெளியே வந்தார்கள். ரோட்டை கிராஸ் செய்து இன்டர்வியூ நடக்கிற வீட்டின் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். பெண்கள் கூட்டம் கணிசமாக குறைந்திருந்தது. நுழைகிற 2 பேரையும் பார்த்து அந்த லிஸ்ட் ஆசாமி அவசரமாய் வந்தான். உங்க 2 பேரில் அனுராதா? நான் தான். ஏம்மா, எத்தனை நேரமா உன் பேரை கூப்பிடுறோம்? அவன் லேசாக கடிந்து கொள்ள அந்த அனுராதா கையை பிசைந்து கொண்டே வனிதாவை பார்த்து வருகிறேன் என்று கண்ணசைத்து விட்டு இன்டர்வியூ அறைக்குள் அஸ்தமித்தாள். வனிதா மீண்டும் சேரில் அமர்ந்து காத்திருக்க ஆரம்பித்தாள். நிமிஷங்கள் வடிய வடிய ஒவ்வொரு பெண்ணாக இருக்கையை காலி பண்ணி கொண்டு போனார்கள். கடைசியாய் வனிதா, போம்மா என்றார் லிஸ்ட் ஆசாமி. கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். சாம்பல் நிற சூட் அணிந்த இளைஞன் இருக்கையில் தெரிந்தான். குட் மார்னிங் சார், பி சீட்டட். எதிரில் அமர்ந்தாள். உங்க பேரு என்றபடியே லிஸ்டில் துளாவியவன் வனிதாவா என்றான். எஸ் சார். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லா 4 கேள்விகள் கேட்டான். கடைசியாய் சொன்னான். மிஸ் வனிதா, நீங்கள் இன்டர்வியூக்காக வெயிட்டிங் ஹாலில் நுழைஞ்ச நிமிஷமே உங்களை நான் செலக்ட் பண்ணியாச்சு. திகைப்போடு நிமிர்ந்தாள். உங்களுக்கு இந்த வேலையில் சேர விருப்பம் தானே? வனிதா தயக்கமாய் கேட்டாள். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் யாருக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் நான் எப்படி என்னோட விருப்பத்தை சொல்ல முடியும்? என்னோட அண்ணனுக்குத்தான் ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவை. தன்னோட ரகசியங்கள் எதுவும் வெளியே கசியக்கூடாதுன்னு அண்ணன் நினைக்கிறார். ஆண்கள் கிட்ட சின்சியராலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதனால பெண் செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்க அண்ணன் முடிவு பண்ணியிருக்கார். உங்க அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஷூர். மேஜை மேலிருந்த பிரேமிடப்பட்ட போட்டோவை வனிதாவுக்கு நேராக திரும்பி பிடித்தான் அந்த இளைஞன். போட்டோ மேல் பார்வை விழுந்ததுமே வனிதாவின் கண்கள் நிறைய அதிர்ச்சி ரொம்பியது. அத்தியாயம் 3. அவர்கள் டிஸ்பென்சரியை தொட்டபோது நேரம் 6:15. ஏற்கனவே நிறைய பேஷண்ட்கள் காத்திருந்தார்கள். நேரம் ஆக ஆக கருணா வலியால் துடிக்க ஆரம்பித்தாள். பெஞ்சில் உட்கார்ந்திருந்த சில நோயாளிகள் எழுந்து நாட்காலிக்கு மாறிக்கொண்டு பெஞ்சை காலி செய்து கொடுக்க கருணாவை பெஞ்சின் மேல் படுக்க வைத்தார்கள் ரஞ்சனியும் மங்களமும். ரஞ்சனி, நீ போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துருடி. ரஞ்சினி மேஜை அருகே அமர்ந்திருந்த பெண்ணை நோக்கி போனாள். லெட்ஜரில் பெயரை பதிவு செய்து கொண்டு டோக்கனை வாங்கி கொண்டு திரும்பினாள். டிஸ்பென்சரி கடிகாரம் 6:35 தொட்ட போது அந்த சிவப்பு நிற மாருதி கார் பிளஸ் குறி ஸ்டிக்கரோடு போர்ட்டிகோவில் வந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு டாக்டர் விஜய கணேஷ் இறங்கி வந்தார். நேராக அவரின் அறைக்குள் நுழைந்தார். மேஜை அருகே இருந்த நர்ஸ் டாக்டருக்கு குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே அவர் பின்னாலேயே அறைக்குள் நுழைந்தாள். சில நிமிஷங்களில் அறையிலிருந்து அவள் வெளிப்பட்டு காத்திருந்த பேஷண்ட்களிடையே பார்வையை அலைய விட்டாள். ரஞ்சனி யாரு? நான் தான். உங்க சிஸ்டரை அழைச்சிட்டு வர சொன்னார் டாக்டர். 2 பேரும் கைத்தாங்களாக கருணாவை அழைத்து செல்ல ஆரம்பித்த போது முதலாமன் டோக்கன்காரன், நான் தானே டோக்கன் நம்பர் 1, வேற யாரையோ உள்ளே அனுப்புறீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தார். டாக்டரின் அறைக்குள் பிரவேசித்தார்கள். டாக்டர் கேட்டார், இதுக்கு முன்னாலே இங்கே நீங்க வந்திருக்கிறீங்களா? 2 தடவை வந்திருக்கிறோம் டாக்டர். அப்பவும் இதே கம்ப்ளைண்ட் தானா? ஆமாம், ஆனால் இந்த அளவுக்கு சிவியரா இல்லை. இன்னைக்கு ரொம்பவும் வலிக்கிறதா சொல்லுறா. இந்த கால் ஊனம் இடையில் ஏற்பட்டதா? பிறவி ஊனம் டாக்டர். வயசு எவ்வளவு? 16. சின்ன வயசில் இந்த மாதிரி வலி வந்திருக்கா? வலிக்குதுன்னு அழுவா. தைலம் ஏதாவது தேய்த்தால் சரியாயிடும். இப்போ கொஞ்ச நாளாய்த்தான் ரொம்ப மோசமாயிருச்சு. இவ படுற கஷ்டத்தை பார்த்தால் எங்களுக்கு வேதனையாய் இருக்கு. கருணாவை பரிசோதனை மேஜையில் படுக்க வைத்து காலை சோதிக்க ஆரம்பித்தார். ரொம்ப நேர சோதனைக்கு பின் இன்ஜெக்ஷன் ஒன்றை போட்டுவிட்டு மேஜைக்கு திரும்பி வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பேடை எடுத்து எழுத்துக்களை கிறுக்கி கொண்டே மங்களத்தை பார்த்தார். அம்மா, நீங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியே போய் உட்காருங்க. மங்களம் கருணாவை அழைத்து கொண்டு வெளியேற டாக்டர் ரஞ்சனியிடம் கவனத்தை கொண்டு வந்தார். மிஸ் ரஞ்சனி, உங்க சிஸ்டருக்கு எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். டாக்டர், எதனால அவளுக்கு இந்த வலி? சீரியஸான விஷயம் எதுவும் இல்லையே? வினாடி நேரம் மௌனித்த விஜய கணேஷ் தொடர்ந்தார். உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பல. உங்க தங்கச்சிக்கு இருக்கிறது கொஞ்சம் சீரியஸான வியாதிதான். சின்ன வயதிலிருந்தே கவலிக்காம விட்டு இருக்குது. அவளுக்கு என்ன டாக்டர்? பதட்டத்தோடு ரஞ்சனி கேட்டாள். கேன்சர் வகையைச் சேர்ந்த ஒரு டிசீஸ் உங்க சிஸ்டரை தொட்டிருக்கென்று நினைக்கிறேன். இது வெறும் யூகம்தான். டெஸ்ட் தான் அதை உறுதிப்படுத்தணும். எதுக்கும் நீங்க எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸோட சாயந்தரம் வாங்க. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டாக்டர், அவ உயிருக்கு ஏதும் ஆபத்தில்லையே? முதல்ல லேப் ரிசல்ட் வரட்டும். நாம சந்தேகப்படுற கேன்சர் தான்னா உறுதி பண்ணிட்டு மற்றதை பேசலாம். அத்தியாயம் 4.
வனிதாவால் நம்பவே முடியவில்லை. அந்த போட்டோவையே உற்று பார்த்தாள். மிக உயர்ந்த அரசாங்க வேலை கிடைத்த மாதிரி சந்தோஷம் மனசு பூராவும் ஆக்கிரமித்திருக்க எதிரே இருந்த இளைஞனை பார்த்தாள். என்ன மிஸ் வனிதா, இந்த போட்டோல இருக்கிறவரை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? வை நாட்? இவர் மினிஸ்டர் அப்பாத்துரை தானே? எஸ். இவர் உங்கள் பிரதரா? எஸ். இவர்கிட்டே தான் நான் பர்சனல் செக்ரட்டரியா வேலை பார்க்கணுமா? ஆமா. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வேலையை சேர விருப்பம் இருக்கா இல்லையா? வனிதா சந்தோஷத்தோடு தலையாட்டினாள். மறக்க முடியுமா சார்? குட். இன்னைக்கே நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ணிடுங்க. இப்ப நீங்க நேரா மினிஸ்டர் வீட்டுக்கு போங்க. நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். எதுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம்? இங்கே எல்லாமே வேர்ட்ஸ் மூலம்தான். யூ ஆர் அப்பாயிண்டட். நீங்க அட்ரஸை வாங்கிட்டு புறப்படுங்க. டிங். பஸ்ஸரை அழுத்த லிஸ்ட் வைத்திருந்த ஆசாமி பிரசன்னமானான். சார், வனிதாவுக்கு மினிஸ்டர் அட்ரஸ் குறிச்சு கொடு. எஸ் சார். அவன் ஒரு பேடை எடுத்து தாளை கிழித்து முகவரி ஒன்றை கிறுக்கி வனிதாவிடம் நீட்டினான். இந்தாங்க. வனிதா அதை வாங்கி கொண்டாள். நான் வர்றேன் சார். அவனிடம் சொல்லிக் கொண்ட பின் வெளியே வந்தாள். மினிஸ்டர் அப்பாத்துரையின் பர்சனல் செக்ரட்டரி. இன்னும் முழுசாய் நம்பிக்கை பிறக்காமல் சாலை முனைக்கு வந்து மெதுவாய் போன காளி ஆட்டோவை கைதட்டி கூப்பிட்டாள். எங்கேம்மா போகணும்? லிஸ்ட் ஆசாமி குறித்து தந்த அட்ரஸை சொன்னாள். ஆட்டோ சாலைகளை விழுங்க ஆரம்பித்தது. 15 நிமிஷத்தில் அந்த பெரிய பங்களாவின் முன்னால் ஆட்டோவில் நின்று இறங்கினாள். பங்களா உச்சியில் கட்சி கொடி காற்றில் மேலே நடனமாடிக்கொண்டிருக்க வெண்ணிற சூப்பர் செம் டிஸ்டம்பரில் பங்களா பளிச்சென்று குளித்திருந்தது. 2 பக்கமும் பச்சை லான் படர்ந்திருக்க நடுவில் இருந்த பாதையில் நடந்து போனாள். முன் வராந்தாவை தொட்ட போது ஒரு கட்சிக்காரன் கரவேஷ்டி கட்டின ஆசாமி குறுக்கிட்டான். யாரம்மா நீ? யாரை பார்க்கணும்? மினிஸ்டரோட தம்பி அனுப்பி வச்சார். மினிஸ்டரை பார்க்கணும். உன் பேர் என்ன? வனிதா. சட்டென அவன் மரியாதையானால். தலைவருக்கு செக்ரட்டரியா வந்திருக்கிறீங்களா? என் பின்னாடி வாங்கம்மா. அவனுடைய திடீர் மரியாதைக்காக மனசுக்குள்ளே பெருமிதப்பட்டு கொண்டே அவனை பின்தொடர்ந்தான். அந்த வராந்தாவை கடந்து ஒரு ஹால் வழியாக கூட்டிட்டு போனான். ஹால் பூராவும் என்லார்ஜ் புகைப்படங்களாக கண்ணில் பட எல்லாவற்றிலும் மாண்புமிகு அப்பாத்துரை விதவிதமான போஸ்களில் பற்களை காட்டி கும்பிட்டு கொண்டிருந்தார். ஹாலை தொடர்ந்து மாடிப்படி ஒன்று வந்தது. படிகளில் அவன் உயர ஆரம்பித்து கொண்டே திரும்பி இவளை பார்த்து சொன்னான். வாங்கம்மா, பார்த்து படியேறுங்க. வனிதா அவனை தொடர்ந்து படிகளில் தடதடத்தாள். மேலே சின்ன வராந்தா தெரிந்தது. வெறுமனே சாத்தி கிடந்த ஒரு அறை கதவை திறந்தாள். நுழைந்தாள். பின்தொடர்ந்து வனிதாவும் அந்த அறைக்குள் நுழைந்தாள். ஆபீஸ் அறை மாதிரி இருந்தது. பரந்த மேஜை, ஒரு சுழல் நாட்காலி, புத்தக ஷெல்ஃபில் அதில் சாய்மானத்தோடு சில புத்தகங்கள், HMD வால் கிளாக், பிரதமரோடு அப்பாத்துரை எடுத்துக்கொண்ட போட்டோ. இங்கே உட்கார்ந்துருங்கம்மா, நான் தலைவருக்கு தகவல் தர்றேன் சொல்லிவிட்டு ஆரம்பித்த நகர அவனை கூப்பிட்டாள். மிஸ்டர். என்னம்மா, உங்க பேர் என்ன? நாதன். ரொம்ப நாளா இங்கே வேலை பார்க்குறீங்களா? எனக்கு மரியாதையெல்லாம் தர வேண்டாம்மா. சிரித்து கொண்டே அவன் சொல்ல அவள் பட்டென்று மரியாதையை வாபஸ் வாங்கி கொண்டு கேட்டாள். இதுக்கு முன்னாடி இந்த செக்ரட்டரி போஸ்டில் யார் இருந்தாங்க? கல்யாணிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? கல்யாணமாகி பெங்களூர் போயிடுச்சு. அதுதான் ஆபீஸ் ரூமா? ஆமாம். கீழே தலைவருக்கு ஒரு பர்சனல் ரூம் இருக்கு. தலைவர் அங்கதான் உட்கார்ந்திருப்பார். நான் போய் தகவல் சொல்லிவிட்டு வர்றேன். அது வரைக்கும் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். அவன் வெளியேறினான். 2 நிமிஷங்கள் அறையில் தனியாய் உட்கார்ந்திருந்தாள். போர்ட்டிகோவில் எழுந்து சுவரோடு பதிந்திருந்த ஷெல்ஃபை தள்ளி பார்த்தாள். பூட்டப்படாத அந்த ஷெல்ஃப் கதவு டர் என்று சின்ன சப்தமிட்டபடி திறந்து கொண்டது. உள்ளே ஃபைல்கள். ஒரு ஃபைலை உருவி பார்த்தாள். அரசாங்க சாணி பேப்பர்களில் தமிழ் டைப்பிங்கில் அலுவல் தமிழ் வார்த்தைகளில் ஏதோ அறிக்கை மாதிரி ஓடியிருந்தது. ஒரு தரம் படித்ததில் வனிதாவுக்கு எதுவும் விளங்கவில்லை. சலிப்பாய் அந்த ஃபைலை ஷெல்ஃப்லேயே சொருகிவிட்டு திரும்பினாள். மேஜை அருகே ஒரு டேப் ரெக்கார்டர் தெரிந்தது. ஆர்வத்தோடு டேப் ரெக்கார்டரை தொட்டு எஜெக்ட் பட்டனை அழுத்தி பார்த்தாள். ஒரு கேசட் எட்டி பார்த்தது. சைடு முடிந்து போயிருக்க திரும்பி போட்டாள். பிளக்கை சொருகி ஸ்டார்ட் சுவிட்சை அழுத்தினாள். கர்ரென்று மைக் சப்தம் கொஞ்ச நேரம் ஓடியது. தொடர்ந்து திடுப்பென்று அப்பாத்துரையின் கம்பீர குரல் குதித்தது. இத்தனையும் இவர்களுக்கு யார் கொடுத்த தைரியம்? எம் தலைவனின் பாத தூசிக்கு ஈடாவார்களா இந்த தரம் கட்டவர்கள்? பெரியோர்களே, ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன்.
டேப் ரெக்கார்டரின் சத்தத்தை மீறி இக்கும் என்ற கனைக்கும் குரல் காதில் விழ சட்டென டேப் ரெக்கார்டரை அணைத்துவிட்டு அவசரமாய் திரும்பி பார்த்தாள். அரைவாசலில் அப்பாத்துரை. அத்தியாயம் 5. ராகுல் பரிசோதனை நிலையம். நெற்றியில் போர்டு மாட்டியிருந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தாள் ரஞ்சனி. காலையிலேயே கருணாவை கூட்டிக் கொண்டு வந்து எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் என்று சகலமும் எடுத்தாயிற்று. சாயந்தரம் 4 மணிக்கு ரிசல்ட் தருவதாக சொல்லியிருக்க ஆபீஸில் பர்மிஷன் எடுத்துவிட்டு வந்திருந்தாள். பளிச்சென்று மொசைக் தரையோடு முன்னரே இருக்க சுவரோரங்களில் வரிசையாக இரத்த நிற பாலிமர் நாட்காலிகள் வரிசை வகுத்திருந்தன. உட்புற கதவிலிருந்து வெளிப்பட்டு அரைவட்ட மேஜையை நோக்கி போன இளைஞனை அணுகினாள். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். லேப் ரிசல்ட் சாயந்தரம் தர்றதாய் சொல்லியிருந்தீங்க. சின்ன சைஸில் இருந்த லேபரட்டரி சீட்டை அவனிடம் நீட்டினாள் ரஞ்சனி. சீட்டை வாங்கி பார்த்த அவன் பாலிமர் நாட்காலியை காட்டினான். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ரஞ்சனி நாட்காலியில் உட்கார்ந்து காத்திருந்தாள். 10 நிமிஷத்துக்கு பின் மிஸ் என்றான். ரஞ்சனி எழுந்து அரைவட்ட மேஜைக்கு போனாள். இந்தாங்க ரிசல்ட். மொந்தையாய் ஒரு கவரை கொடுத்தான். இன்னொரு அகல கவரில் எக்ஸ்ரே தாள்களை நீட்டினான். வாங்கி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டான். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நெகட்டிவ் ரிசல்ட்டா பாசிட்டிவா? பேஷண்ட்டுக்கு ஆபத்து எதுவும் இல்லையே? சாரி மிஸ், இதெல்லாம் லேப் டெக்னீஷியன்ஸோட அனாலிசிஸ். எனக்கு இதில் அச்சரம் ஒன்று கூட தெரியாது. நீங்கள் டாக்டரையே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. பரிசோதனை நிலையத்தை விட்டு வெளியே வந்து அருகாமை பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றாள். காத்திருந்த சொற்ப நபர்களில் தானும் ஒருத்தியாய் இணைந்து கொண்டாள். வந்த டவுன் பஸ்ஸில் நெரிசலோடு பயணம் செய்து டாக்டர் விஜய கணேஷின் டிஸ்பென்சரியை தொட்டாள். மனசு பூராவும் ஒருவித பதட்டம் நிரம்பி இருந்தது. டிஸ்பென்சரியில் வெயிட்டிங் அறையில் கூட்டம் அதிகமாயிருந்தது. இருதய சிறகரிப்போடு தன்முறை வருவதற்காக காத்திருந்தாள். ஒரு இருமல் பேர்வழி கன்சல்ட் செய்து முடித்து வர ரஞ்சனியின் முறை வந்தது. குட் ஈவினிங் டாக்டர். நிமிர்ந்து விஜய கணேஷ் குட் ஈவினிங் சொல்லிவிட்டு கேட்டான். ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? ஹியர் இட் இஸ். ரிசல்ட்ஸ் கவரை டாக்டரிடம் நீட்டினாள். விஜய கணேஷ் கவரை திறந்து ரிப்போர்ட்டில் நிதானமாய் கண்களை நகர்த்தினார். எக்ஸ்ரேயை லாபியின் வெளிச்சத்தில் பார்த்தார். ரஞ்சனி அவருடைய முகத்தையே உற்று பார்க்க ரிப்போர்ட்டை படித்து முடித்து சலனமில்லாத முகத்தோடு நிமிர்ந்தார் விஜய கணேஷ். மிஸ் ரஞ்சனி, உங்க சிஸ்டருக்கு நான் சந்தேகப்பட்ட கேன்சர் தான். ரஞ்சனி அதிர்ந்து போய் நிமிர்ந்தாள். டாக்டர், நீங்கள் உடனே உங்கள் சிஸ்டரை இங்கே அட்மிட் பண்ணுறது பெட்டர். டாக்டர், இதை குணப்படுத்த முடியுமா? ஷூர், ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆப்ரேஷன் தானே, செய்யுங்கள் டாக்டர். ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகுமே. எவ்வளவு செலவாகும் டாக்டர்? ஏறக்குறைய 20,000 ரூபாய். திடுக்கிட்டு போய் டாக்டரை பார்த்தாள். டாக்டர், அவ்வளவு பணம் செலவு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அந்த ஆப்ரேஷன் செய்யாமலே குணப்படுத்த முடியாதா? நீங்கள் அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட்டால் வாழ்நாளை கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமே தவிர முழுசா குணப்படுத்துறதுக்கான சாத்தியம் எதுவும் இல்லை. அத்தியாயம் 6. சுத்தமாய் 6 அடி உயரத்திற்கு திண்ணென்று திருமலை நாயக்கர் தூண் மாதிரி வளர்ந்திருந்தார் அப்பாத்துரை. இலவம் பஞ்சு நிறத்தில் பளிச்சென்று ஷர்ட் வேட்டி அணிந்து கட்சி கரையோடு இருந்த துண்டு ஒன்றை தோளில் போட்டிருந்தார். வயது 40க்கும் குறைச்சலாகத்தான் இருக்கும் போலிருந்தது. வலது கண்ணுக்கு கீழே கோடாக ஒரு வெட்டுக்காய தழும்பு. அவருடைய ஆஜானு பாகுவான ஆகிருதியை பார்த்து சில வினாடி பேச்சு வராமல் சிரமப்பட்ட வனிதா சீக்கிரமாய் சுதாரித்தாள். சாரி சார். அப்பாத்துரை சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தார். எதுக்குமா சாரி? உங்கள் அனுமதி இல்லாமல் டேப்பை போட்டு கேட்டதுக்கா? ஆமாம் சார். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதுவும் எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா. இனிமே ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீ இங்கே இருக்கிற எதை வேணுமென்னாலும் தொடலாம். உரிமையும் உனக்கு இருக்கு. சொல்லிக்கொண்டே ரோலிங் சேரில் உட்கார்ந்தார். உன் பேர் என்னம்மா? சுனிதாவா? வனிதா சார். பரவாயில்லை, என் தம்பியோட செலெக்ஷன் நல்ல செலெக்ஷன் தான். எனக்கு செக்ரட்டரி வர்ற பொண்ணுக்கிட்ட அழகு, திறமை, புத்திசாலித்தனம் 3 முறைஞ்சிருக்கணும்னு சொன்னேன். உன்கிட்ட அழகு இருக்கு, திறமை இருக்கும் போல தெரியுது. புத்திசாலித்தனம் இருக்கான்னு கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பண்ணணும். ஒன்றும் பேச தோன்றாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் வனிதா. நீயா இஷ்டப்பட்டு தானே சேர்ந்திருக்க? ஆமா சார். சம்பளத்தை பற்றி என் தம்பி சொன்னானா? சொல்லலை சார். செய்ய போகிற வேலையை பற்றி அதையும் சொல்லலை சார். எனக்கு இங்கே என்ன வேலை சார்?
வெளியே நான் கலந்துக்க வேண்டிய ப்ரோக்ராம், வீட்டில் எனக்கு இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணுமா? நோ, நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இந்த இன்டர்காம் மூலமாக ஒவ்வொரு ஷெட்யூலையும் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா போதும். ப்ரோக்ராம் லிஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? மாதம் 1ஆம் தேதி ப்ரோக்ராம் லிஸ்ட் தயாராகிடும். இந்த மாதத்துக்கான லிஸ்ட்டை நான் பார்க்கலாமா சார்? அப்பாத்துரை அதே அறையில் இருந்த இன்னொரு கதவை கை காண்பித்தார். பாருமா வனிதா, அந்த ரூமுக்குள்ளே போய் வலது பக்கம் திரும்பி பாரு. ஒரு கபர்ட் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல் அந்த கபர்டில் தான் இருக்கு. எடுத்துட்டு வா. வனிதாவை கதவை நோக்கி போனாள். வெறுமனே சாத்தி இந்த கதவை தள்ளி உள்ளே நுழைந்தாள். வலது பக்கம் திரும்பி நடக்க நேரெதிரே அந்த கபர்ட் கண்ணில் அடித்தது. தேக்கு மர கதவு திறந்து ப்ரோக்ராம் ஃபைலை தேட ஆரம்பித்தாள். ஏதேதோ ஃபைல்கள் கைக்கு கிடைத்தன. ப்ரோக்ராம் ஃபைல்கள் கைக்கு கிடைக்காமல் போகவே யோசனையோடு திரும்பினாள். திரும்பிய வனிதாவின் கண்களில் அந்த வினாடி தான் அது தட்டுப்பட்டது. அறையின் இன்னொரு சுவர் பக்கம் அழகான கட்டில் மெத்தை. ஆபீஸ் அறையை ஒட்டி இப்படி ஒரு படுக்கை அறை எதற்கு? குழப்பத்தோடு கதவை நோக்கி திரும்பினாள். அரைவாசலில் புன்னகையோடு அப்பாத்துரை நின்றிருந்தார். என்னம்மா வனிதா, இன்னும் அந்த ஃபைலை எடுக்கலையா? கபர்ட் பூராவும் தேடி பார்த்துட்டேன் சார், ஃபைல் கிடைக்கல. ஃபைல் கிடைக்கலையா? கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்தவர் திரும்பி நின்று கொண்டு கதவை தாளிட்டார். வனிதா திடுக்கிட்டபடி கேட்டாள், ஏன் சார் கதவை தாள் போடுறீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து தேடலாமா? சார், கபர்ட்ல இல்லைங்கிற, அந்த படுக்கையில் தேடி பார்ப்போமே. என்ன சொல்ற? சார், உங்க பேச்சு சரியில்லை. முதல்ல கதவை திறவுங்க, கடைசியில் கதவை திறந்துக்கலாம். முதல்ல கடமை. சார், நான் உங்ககிட்ட செக்ரட்டரி வேலை பார்க்க வந்த பொண்ணு. நான் தான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லல, நம்ம 2 பேருக்கும் இடையில் ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் வேண்டாம். என்கிட்ட செக்ரட்டரியா வேலை பார்க்கணும்னா இதுவும் ஒரு டியூட்டி. எனக்கு செக்ரட்டரி போஸ்ட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என்னை போக விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. இப்படி முரண்டு பண்ற பொண்ணுங்களைத்தான் எனக்கு பிடிக்கும். சொல்லிக்கொண்டே சென்ட் வாசனையோடு வனிதாவை நெருங்கி வந்தார். தள்ளி போன அவளின் கையை பிடித்தார். உதறுகிற எத்தனித்தவளுக்கு அவருடைய அசுரபலம் புரிந்தது. புன்னகை மாறாமல் அவளை ஒரு சுழட்டி விட்டார். சுழட்டி விட்ட வரிசையில் தடுமாறி சுற்றி போய் நேராக படுக்கையில் விழுந்தாள் வனிதா. இளமுயற்சித்தவளை 80 கிலோ எடை அமுக்கியது. முதல் முறையாக கலவரம் வனிதாவிடம் குடியேறியது. அத்தியாயம் 7. ரஞ்சனி அலுவலக காம்பவுண்டுக்குள் அவசரமாய் நுழைந்தாள். படிகளில் தடதடத்து கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு செஷனுக்குள் நுழைந்த போது நேரம் 10:20. கருணாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துவிட்டு அம்மாவை பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு வந்ததில் நேரம் ராக்கெட்டாய் பறந்து விட்டது. ஹேண்ட்பேக்கை மேஜையில் வைத்துவிட்டு மேனேஜரின் அறையை நோக்கி திரும்பினாள். குட் மார்னிங் என்றால் பக்கத்து சீட் ராஜி. பதில் குட் மார்னிங் சொல்லிவிட்டு நகரப்போனவளை மறுபடியும் கேட்டாள், ஏன் இத்தனை லேட்? வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. ராஜிக்கு அந்த பதில் சாதாரணமாகத்தான் பட்டது. ஏற்கனவே 4-5 தடவை கருணாவுக்காக அவள் லீவ் எடுத்திருக்கிறாள். ரஞ்சனி மேஜைக்கிடையே நடந்து மேனேஜரின் அறை கதவை அடைந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், கமின். உள்ளே மேனேஜர் பரசுராம் அசப்பில் பழைய மேனேஜர் சுந்தர்ராஜன் மாதிரி சாயல் அடித்தார். அடுத்த ப்ரமோஷனுக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார். பதவிக்காலம் முடிவடைவதற்குள் டெபியூட்டி மேனேஜர் நாட்காலியை பிடித்துவிட வேண்டும் என்பது அவரின் குறிக்கோள். என்னம்மா இப்பதான் வர்றா போல் இருக்கு? சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதுதான் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை சார். ஏற்கனவே இதே காரணத்தை சொல்லியிருக்க. உன் தங்கச்சி உடம்புக்கு என்ன? சார், அவளுக்கு பிறவியிலே ஒரு கால் ஊனம். அடிக்கடி ஊனமான காலில் வலி வரும். இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருக்கு. நல்ல டாக்டர் கிட்ட காமிமா. ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளு. உதவி? ஆபரேஷனுக்கு 20,000 ரூபாய் வேண்டும். இவரால் தர முடியுமா? கேட்டு பார்க்கலாமா? பரவாயில்லை சார், தேங்க்ஸ். அவர் மேஜை டிராயரை திறந்து ஒரு கொத்து காகிதங்களை அள்ளி போட்டார். அந்த மேட்டரை எல்லாம் இன்னைக்கு டைப் பண்ணிடு. அந்த காவியா சிட்பன்ஸ் லெட்டரையும் ஸ்டேஷனரி ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டையும் முதல்ல அடித்து கொண்டு வந்து காட்டம்மா. எஸ் சார். மேனேஜர் அறையை விட்டு வெளியே வந்தாள். தன்னுடைய மேஜைக்கு திரும்பி மேட்டர்கள் அடங்கிய தாளை ட்ரேயில் போட்டுவிட்டு டைப்ரைட்டிங் மெஷினில் கவுனை கலட்டி விட்டு படபடவென்று இயங்க ஆரம்பித்தாள்.
கைகள் இயந்திரத்தனமாய் இயங்கிக் கொண்டிருக்க மனசு பூராவும் கருணா வந்து திரும்பினாள். அக்கா, வலி தாங்க முடியலக்கா. ஆபரேஷனுக்கு ஏறக்குறைய 20,000 ரூபாய் செலவாகும். அவ்வளவு பணத்துக்கு எங்கே போவது? தலையை அடகு வைத்தாலும் யாரும் தரப்போவதில்லையே. கைகள் அடுத்து என்ன அடிப்பது என்று தடுமாறிய போதுதான் அவளுக்கே இந்த மேட்டரை முழுதாக அடித்து முடித்து விட்டது உரைத்தது. ஏர்ஜென்ட் என்ற ஆங்கில எழுத்து பதிக்கப்பட்ட பேடில் அந்த காவியா சிட்பன்ஸ் லெட்டரை கட்டினாள். பகதூர் 4-5 மேஜைகள் தள்ளி இயங்கிக் கொண்டிருந்த பியூன் பகதூரை கூப்பிட்டாள். என்னம்மா, இந்த பேடை மேனேஜர் டேபிளுக்கு அனுப்பிடு. ஆகட்டும்மா. அவள் பேடை கையில் எடுத்துக்கொள்ள அர்ஜென்ட் பாயில் பகதூர் சாவசமாக கொடுத்தனுப்பாதே. சரியம்மா. ரஞ்சனி கொடுத்த கடிதத்தை அடிக்க ஆரம்பித்தாள். படபடவென்று தட்டலில் 10 நிமிடங்கள் வந்து போயிருக்கும். மறுபடியும் பியூன் பகதூர் அவளிடம் வந்தான். ரஞ்சனி அம்மா. என்ன பகதூர்? அடிப்பதை நிறுத்திவிட்டு அவள் நிமிர, மேனேஜர் உங்களை வரச் சொல்றார் என்றான். எழுந்து நடந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். எதையோ படித்து கொண்டிருந்த பரசுராமன் நிமிர்ந்தார். உன் சிஸ்டர் பேர் கருணாவா? திடீரென்று அவர் கேட்க ரஞ்சனி திகைப்புடன் அவரை பார்த்தாள். ஆமா சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? சிஸ்டரே நினைச்சிட்டு இந்த லெட்டரை டைப் பண்ணினியா? லெட்டர்ல காவியா சிப்மன்ஸ் என்று வர்ற இடத்துல எல்லாம் கருணா சிப்மன்ஸ் என்று கருணா சிப்மன்ஸ் அடிச்சு வச்சிருக்க. உதட்டை கடித்தாள். சாரி சார். லெட்டரை கொடுங்க, நிமிஷத்தில் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வர்றேன். லெட்டரை கரெக்ட் பண்ணுறது நான் ராஜியோட டேபிளுக்கு அனுப்பி வச்சுட்டேன். உன்னை பார்த்தா நீ இன்னைக்கு வேலை செய்கிற மூடில் இருக்கிற மாதிரி தெரியல. லீவ் தர்றேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கம்மா. வேண்டாம் சார், எனக்கு லீவ் வேண்டாம். இனிமே கவனமாக வேலை பார்க்குறேன். நீ தப்பு பண்ணினதுக்காக சொல்லலம்மா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. கவலை அப்பட்டமாக முகத்தில் படிஞ்சிருக்கு. உன்னால் மனசில் லயிச்சு வேலை பார்க்க முடியாது. என்னோட லீவ் பூராவும் தீர்ந்துடுச்சு. இனிமேல் லீவ் போட்டால் லாஸ் ஆஃப் பே ஆயிடும். ஏற்கனவே தங்கச்சியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு இழுபறியா இருக்கு. இந்த நிலையில வர்ற சம்பளமும் துண்டு போட்ட மாதிரி வந்தா கஷ்டம் சார். அதுதான். பரசுராம் ரஞ்சனியை கனிவாய் பார்த்தார். அவள் கிட்டத்தட்ட அழுகையின் விளிம்பில் இருந்தாள். மருத்துவ செலவுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமெல்லாம் வேண்டாம் சார். பாரு ரஞ்சனி, இப்போ நான் உன்னோட இங்கே ஆஃபீஸில் மேனேஜராக கேட்கல. உன்னை பற்றியும் அப்பா இல்லாத குடும்பத்தை நீ பொறுப்போட தாங்கி நடத்திட்டு போகிறதை பற்றியும் எனக்கு தெரியும். என்னை உன்னோட அப்பா மாதிரி நினைச்சு நிஜமான நிலையை சொல்லு. என்னோட சொந்த அப்பாவே இருந்திருந்தாலும் கருணாவை உயிரோட காப்பாற்றி வைக்க டாக்டர் சொல்கிற தொகையை கேட்டால் ஸ்தம்பிச்சுத்தான் போயிடுவார் சார். நீங்கள் இவ்வளவு தூரம் எம்மேல அக்கறை எடுத்து கேட்குறதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். நீ ஆக வேண்டியதை பேசாமல் வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கேட்டது உன் தங்கச்சி கருணாவோட மருத்துவ செலவுக்கு டாக்டர் சொன்ன தொகை எவ்வளவுங்கிறது தான். 20,000 ரூபாய். ஒரு நிமிஷம் பரசுராமே ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டார். ரஞ்சனி மௌனத்தை கலைத்தாள். எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் இருக்கிற உங்களுக்கு வீணா பிரச்சனை தர வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க விடல. அப்படி இல்லையம்மா. என்னால் இவ்வளவு பெரிய தொகையை புரட்டி தர முடியலைன்னாலும் எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது. என்ன சார்? நம்ம கம்பெனி ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் இன்னைக்கு நடக்குது. வர்ற 18ஆம் தேதி சார். அன்னைக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்றீங்க? புரியலை சார். ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு விழாவில் கலந்துக்கிறதுக்காக மினிஸ்டர் அப்பாத்துரையும் வரப்போறார். உன்னை அவர்கிட்ட நேராக சந்திக்க வைத்து முயற்சி பண்ணுறேன். நீ ஒரு விண்ணப்பம் எழுதி கொடு. ஊனமுற்றோர் சலுகை சட்டம் மூலமாக ஏதாவது பணம் கிடைக்க வழி இருக்கான்னு பார்க்கலாம். அத்தியாயம் 8. காலை கட்டிக்கொண்டு விசும்பலோடு அப்பாத்துரையை பார்த்தாள் வனிதா. அவர் சாவகாசமாய் சட்டை மாட்டிக்கொண்டு கலைந்த தலையை நிதானமாய் வாரிக்கொண்டு இருந்தார். பாவி, உன்னையெல்லாம் பெரிய மனுஷன்னு நினைச்சு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேனே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? நான் உனக்கு தரப்போற சம்பளத்தை ஒரு தரம் கண்ணுல பார்த்தீன்னா இதெல்லாம் சாதாரண படம். யாருக்கு வேணும் உன்னோட பணம்? என்னம்மா இது? சம்பாதிக்கிறதுக்காக தானே வேலையில சேர்ந்த. உழைச்ச உழைப்புக்கு நியாயமான தொகை நான் தந்துடுவேன். நல்ல குடும்பத்து பெண்ணை நாசமாக்க உனக்கு எப்படி மனசு வருது? தொகை வாங்கிட்டு உழைக்கிறதுக்குன்னே ஒரு ஜாதி இருக்கே. அவங்கள யாரையாச்சும் உனக்கு செக்ரட்டரியா போட்டுக்க வேண்டியது தானே. அதப்படி எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கே. உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்காக தான் ரொம்ப பிடிக்கும். சொல்லிக்கொண்டே ஸ்லிப்பரை மாட்டினார். அந்த பக்கம்
அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு, குளிச்சுட்டு சுத்தமா வந்து ஆஃபீஸ் ரூம்ல உட்காரு. அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. உனக்கு இனிமேல் சுக்கிர திசை. இயல்பான நடையோடு போய் அரைக்கதவில் நுழைந்தார் அப்பாத்துரை. ஃபவுண்டர்ஸ் டே. அலுவலக ஆடிட்டோரியம் உற்சாகமான கூட்டத்தோடு இருந்தது. அங்கங்கே மினுமினுப்பாய் சலபன் காகிதங்கள், ஒட்டல்கள், டிஸ்கோ டெக்கரேஷன்ஸ், ஜிகுஜிகுக்கள். அமைச்சர் அப்பாத்துரை ஏராளமான செக்யூரிட்டி பந்தாக்களோடு ஹாலுக்கு வந்து சேர்ந்திருந்தார். அவரின் வரவுக்காக காத்து கொண்டிருந்த விழா கமிட்டி மெம்பர்கள் அவருக்கு மாலை அணிவித்து மேடைக்கு அழைத்து போய் இருக்கையில் உட்கார வைத்தார்கள். குட்டி பரபரப்போடு விழா ஆரம்பமாகி யாரோ வரவேற்புரை வாசித்து கொண்டிருக்க ரஞ்சனி பரசுராமை அணுகினாள். அவர் கேட்டார், நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் எழுதி கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். கையில் இருந்த நீள சைஸ் கவரை காட்டினாள். குட். எல்லோரோட ஸ்பீச் முடிஞ்சதும் மினிஸ்டர் 10ஆம் நம்பர் ஹாலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பார். அந்த சமயத்துல நீ அவரை பார்த்து அப்ளிகேஷன் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் 10ஆம் நம்பர் ஹாலில் போய் இருக்கட்டுமா சார்? அங்கேயே இருமா சொல்லிவிட்டு பிஸியாய் நகர்ந்த பரசுராம் மறுபடி திரும்பினார். இங்கே பாருமா ரஞ்சினி சார், அவரை தனியா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியும் 10-15 பேராவது பக்கத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். கூச்சப்படாமல் நீ ரிக்வெஸ்ட் பண்ணணும், புரிஞ்சுதா? சரி சார். பரசுராம் நகர்ந்தார். ரஞ்சனி மெல்ல 10ஆம் நம்பர் ஹால் இருந்த திசையில் நடையே திருப்பினாள். அந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவளுக்குள் தயக்கம் புரண்டு கொண்டுதான் இருந்தது. முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தரிடம் பிச்சை எடுப்பது மாதிரி வேண்டுகோள். இது சரியா? அவள் 10ஆம் நம்பர் ஹாலை தொட்ட போது ஆடிட்டோரியம் ஸ்பீச் ஏதோ ஸ்பீக்கர் வழியாக சன்னமாய் கேட்டுக்கொண்டிருந்தது. பேச்சாளர் மாறியிருந்தார். அநேகமாக அப்பாத்துரையின் குரல் போல தெரிந்தது. அரசியல் இளையோடுகின்ற வார்த்தைகளை பிரயோகித்து கொண்டிருந்தார். 10ஆம் நம்பர் ஹால் தடபுடலான ஏற்பாடுகளோடு இருந்தது. கமிட்டியைச் சேர்ந்த 4-5 பேர் சேர்கள் அப்படியும் இப்படியும் நகர்த்தி கொண்டு இருந்தார்கள். பேட்ச் குத்தி இருந்த டெஸ்பாச் பத்மநாதன் உள்ளே வந்து ரஞ்சனியை பார்த்து புன்னகைத்தான். என்ன ரஞ்சனி இந்த பக்கம்? ரஞ்சனிக்கு நேரடியா விஷயத்தை சொல்ல தயக்கமா இருந்தது. மேனேஜர் என்னை இங்கே இருக்க சொன்னார். ஏன் நிக்கிறீங்க? அப்படி ஓரமா அந்த சேர்ல உட்காருங்க. தேங்க்ஸ். பத்மநாதன் சொன்ன பக்கம் இருந்த சேர்களில் ஒன்றில் ஆக்கிரமித்தாள். 1 மணி நேரத்திற்கு பின் அரைவாசலில் பரபரப்பு ஆரம்பியது. புன்னகை முகத்தோடு யாருடைய கேள்விக்கோ தலையசைத்து கொண்டே பதிலளித்து கொண்டு உள்ளே நடந்து வந்தார் அப்பாத்துரை. ரஞ்சினி சேரை விட்டு எழுந்து நின்றாள். கும்பலை சூழ்ந்து அவளை வரவேற்று உட்கார வைத்தார்கள். ரஞ்சனியின் பார்வை பரசுராமை தேடியது. ரஞ்சனி. அவரின் குரல் இடது பக்கம் எழுந்தது. திரும்பினாள். பரசுராம் நின்றிருந்தார். வா, இதுதான் சரியான நேரம். யாரையும் சட்டை செய்யாதே. நீ பாட்டுக்கு அவர் முன்னாலே போய் நின்று கொஞ்சம் உருக்கமா பேசி இந்த மனுவை கொடு. ரஞ்சனி இருந்த கும்பலை பார்த்து விட்டு லேசாய் பின்வாங்கினாள். சார், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. தயங்காமல் போ. எல்லாம் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற உன் தங்கச்சிக்கு தானேம்மா. கருணா நினைவில் மோத மற்ற கூச்சங்கள் மெல்ல விலகி போனது. விண்ணப்ப கவரோடு விடுவிடுவென்று அமைச்சரை சூழ்ந்திருந்த கும்பலை நோக்கி நடந்தாள் ரஞ்சனி. நிருபர்கள் கேள்விகளால் அப்பாத்துரையை துளைத்து கொண்டிருக்க ரஞ்சனி அவர்களை விலக்கி கொண்டு நேராக அப்பாத்துரையின் முன்பாக நின்றாள். எல்லோருடைய பார்வையும் சட்டென அவளை வருடின. ரஞ்சனி கைகூப்பினாள். வணக்கம் சார். அப்பாத்துரை திடீரென முன்னால் வந்து அவளை மேலிருந்து கீழே ஒரு தரம் பார்த்துவிட்டு, யாரம்மா நீ? என்ன வேணும்? அமைச்சரின் செக்யூரிட்டிக்காரர்கள் ரஞ்சினியை விளக்க முயற்சித்தார்கள். அப்பாத்துரை அவர்களை தடுத்தார். அந்த பெண்ணை பேச விடுங்க. யாரும் தடுக்காதீங்க. தள்ளி நில்லுங்க. அமைச்சரின் குரலுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் தள்ளி நிற்க ரஞ்சனி கண்களில் துளித்த கண்ணீர் கோட்டோடு கருணாவை பற்றி சொன்னாள். பேசும்போது குரல் நடுங்கியது. அப்பாத்துரை மையமாய் தலையாட்டி ஆட்டி அவள் சொல்வதை அனுசரணையோடு கேட்டாள். நடுநடுவே உச் கொட்டினார். சார், இந்த மனுவில் விளக்கமாய் எழுதியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்தால் அந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவள் நீட்டிய மனுவை பெற்றுக்கொண்டு அதை யார் கையிலோ ஒப்படைத்த அப்பாத்துரை அவளை மேலிருந்து கீழே இன்னொரு தரம் பார்த்துவிட்டு, எனக்கு 2 நாள் கழித்து வீட்டில் வந்து என்னை பார்த்து இதை ஞாபகப்படுத்தம்மா என்றார். அத்தியாயம் 9. 3 நாள் கழிந்தது. அப்பாத்துரையின் பங்களா காம்பவுண்டுக்குள் நுழைந்தாள் ரஞ்சனி. ஏற்கனவே 2-3 தடவை வந்து அவரை பார்க்க முடியாமல் திரும்பி போயிருந்தாள். இன்றைக்கு காத்திருந்தாவது எப்படியும் அவரை பார்த்து விடுவது என்ற முடிவோடு வந்தாள்.
முன் வராந்தாவில் பிரவேசித்தவளை நாதன் எதிர்கொண்டான். யாரு வேணும்? மினிஸ்டரை பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஒரு மனு சம்பந்தமா வந்து பார்க்க சொல்லி இருந்தார். அவர் இப்ப வீட்டில் இல்லையே. 2-3 தடவை வந்து அவரை பார்க்க முடியாமல் போச்சுது. அவர் எப்போ வருவார்னு தெரிஞ்சா இருந்து பார்த்துட்டே போயிடலாம்னு நினைக்கின்றேன். வினாடிகள் யோசித்த நாதன், சரி உட்காரு என்றான். அவர் எத்தனை மணிக்கு வருவார்? அநேகமா 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார். நீ இருந்து பார்த்து விட்டு போ. ரஞ்சனி நாட்காலியில் உட்கார்ந்து டீப்பாயின் மேல் கிடந்த அரசியல் வார புத்தகத்தை பிரித்து வைத்தபடி நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள். ஜெயராகவை தூக்கிவிட்டு முதல்வரை நியமிக்க முடிவு செய்திருக்கின்றார்களாம். தகுதியான நபர் யாரென்று அறிய இன்டெலிஜென்ஸ் பீரோவை அணுகிய போது நாதனின் குரல் அவளை புத்தகத்தில் இருந்து கலைத்தது. ஏதாவது வேலை விஷயமாய் தலைவரை பார்க்க வந்தியா? இல்லை என்று தலையசைத்து மறுத்தாள். அப்புறம் என் சிஸ்டருக்கு ஆபரேஷன் ஒன்று செய்ய பணம் வேண்டி இருக்கு. அதுக்கு அரசாங்கம் மூலமா கிடைக்க வழி இருந்தால் கேட்டு பார்க்கலாம்னு தான். விவரம் தலைவருக்கு தெரியுமா? இல்லை, வெறும் மனுவை அவர் கையில் தந்து விட்டு போயிட்டியா? எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட சொல்லி இருக்கேன். என்ன சொன்னார்? அதான் வீட்டில் வந்து பார்க்க சொன்னார். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு கார் வந்து நிற்கிற சத்தம் போர்ட்டிகோவில் கேட்டது. தொடர்ந்து கதவுகள் அரைந்து கொண்டன. அப்பாத்துரையும் வனிதாவும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். ரஞ்சனி இருக்கையை விட்டு எழுந்து சட்டென நின்றாள். நான் இப்படியே கிளம்புறேன் சார் என்றாள் வனிதா. காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துவிடு. எஸ் சார். சூட்கேஸோட வா. திரும்பி வர 2 நாள் ஆகும். சரி சார். வனிதா வெளியேறி போனதும் நகரப் போன அப்பாத்துரையை நாதன் கூப்பிட்டான். சார், என்ன? உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா இந்த பொண்ணு காத்துட்டு இருக்கு. திரும்பி ரஞ்சினியை பார்த்து யோசனையாய் புருவத்தை சுருக்கிய போது ரஞ்சினியை கையை கூப்பிக்கொண்டே சொன்னாள். சார், அன்றைக்கு உங்கள் கம்பெனி ஃபவுண்டர்ஸ் டேக்கு நீங்கள் வந்திருந்தப்போ உங்ககிட்ட ஒரு மனு கொடுத்தேன். வீட்டிலே வந்து பார்த்து ஞாபகப்படுத்த சொன்னீங்கள். அப்பாத்துரை நாதனிடம் திரும்பினார். இந்த பொண்ணை மேலே இருக்கிற நம்ம பர்சனல் ரூமில் கொண்டு போய் உட்கார வை நாதன். சரி சார். நாதன் ரஞ்சினியிடம் திரும்பினான். வாம்மா. எங்கே? அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் தலைவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. உன்னோட மனு எங்கேன்னு பார்த்து எடுத்து உனக்கு உதவி பண்ண வேண்டாமா? ரஞ்சினி நாதனை தொடர்ந்தாள். ஹாலுக்குள் நுழைந்து படிகளில் உயர்ந்தார்கள். மேல் வராந்தாவை தொட்டு சாத்தியிருந்த அரைக்கதவை தள்ளினான் நாதன். இருக்கையை காட்டினான். இங்கே உட்காரம்மா, தலைவர் இப்போ வந்துடுவார். அவள் தலையசைக்க நாதன் ரூமை விட்டு விலகி போனான். வால் கிளாக் முட்கள் 8 மணியை தொட்டு கொண்டிருந்தன. மேஜை அருகே இருந்த ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டரையும் கபோர்டில் இருந்த ஃபைல் வரிசைகளையும் பார்த்தபடி நேரத்தை நகர்த்தினாள். சரியாய் 10 நிமிஷத்திற்கு பின் மாறின உடையோடு அப்பாத்துரை உள்ளே வந்தார். ரஞ்சினி இருக்கையை விட்டு எழ முயல, பரவாயில்லை உட்காருமா என்று கையமர்த்தினார். உன் பேர் என்ன? கேட்டுக்கொண்டே நாட்காலிக்கு உடம்பை கொடுத்தார். ரஞ்சினி. தங்கச்சிக்கு கால் ஊனம்னு சொன்னேன் இல்ல? ஆமா சார். நீ இங்கே வந்ததும் ஒரு வகையில் நல்லதா போச்சு. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். நீ எழுதி கொடுத்த மனுவை கூட PA 10 11 தூக்கி போட்டுட்டார். நீதான் அதை தேடி எடுத்து தரணும். சார், என் தங்கச்சிக்கு அரசாங்கத்திலிருந்து பண உதவி கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்கக்கூடாது. எங்கே யார் எப்போ கூப்பிட்டாலும் போய் பார்க்க தயாராக இருக்கணும். யாரை வேணுமென்னாலும் நான் பார்க்குறேன் சார். எனக்கு வேண்டியதெல்லாம் என் தங்கச்சி நல்லபடியாக குணமாகி பிழைக்கணுங்கிறது தான். வெரி குட். நீ நாளைக்கு மத்தியானம் வந்து நாதனை பாரு. மனுவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேபிளை காமிப்பான். உன்னோட மனுவை தேடி எடுத்து கொடுத்துட்டு போயிடு. சார், நாளைக்கு வெளியூர் போறதாகவும் வர 2-3 நாளாகும் இன்னும் கீழே யார்கிட்டையோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா அம்மா. உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா நான் இப்போவே அதை தேடி தரட்டுமா சார்? எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லையம்மா. ராத்திரி 8 மணி ஆச்சு. உனக்கு சிரமமேன்னு தான் பார்த்தேன். எனக்கு சிரமம் எதுவும் இல்லை சார். அந்த டேபிள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. நான் சீக்கிரம் தேடி எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன். அப்படியா சொல்ற? போய் தேடிப்பார். சொன்னவர் அந்த அறைக்குள் இருந்த இன்னொரு கதவை காட்டினார். அந்த ரூமில் தான் இருக்கு. போய் தேடுமா. ரஞ்சனி எழுந்து அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் மீசையை நிரடிக்கொண்டே எழுந்தார் அப்பாத்துரை. வேஷ்டியை உயர்த்தி கட்டிக்கொண்டு சப்தமில்லாமல் அந்த அறைக்குள் நுழைந்தாள். மேஜை அருகே நின்று டிராயரை அலசி கொண்டிருந்த ரஞ்சனி திரும்பிய வினாடி கதவை தாளிட்டார் அப்பாத்துரை. அத்தியாயம் 10. பாதி தூரம் நடந்து தெருமுனையை தொட்ட வனிதாவுக்குள் லேசாய் சஞ்சலம் புரண்டது. யார் அந்த பெண்?
இந்த வேலை கெட்ட வேளையில் தனியாக அப்பாத்துரையை சந்திக்க வந்திருக்கிறாள். பார்த்தால் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள் மாதிரி தெரிகின்றது. அப்பாத்துரையிடம் தனக்கு ஏற்பட்ட நிலைமை வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் வனிதாவின் மனசு தீவிரமாயிருந்தது. சற்றென்று தூரத்து ஆட்டோவை கைதட்டி கூப்பிட்டாள். ஆட்டோ! அந்த ஆட்டோ அரைவட்டம் அடித்து அவளை நோக்கி வந்தது. உள்ளே நுழைந்தவளை திரும்பி பார்த்து டிரைவர் கேட்டார், எங்கே போகணும்? நேராய் போங்க. சோடியம் விளக்கு வெளிச்சத்தில் குளித்தபடியே ஓடியது ஆட்டோ. பங்களாக்களை 2 பக்கமும் நழுவ விட்டு போகிற போது சட்டென வனிதாவின் கண்களில் சொற்ப தொலைவில் வீதியோரமாய் அந்த பெண் வேகமாய் ஓடி வருவது தெரிந்தது. டிரைவர், அந்த ஓடி வர்ற பெண்ணை மறித்து ஆட்டோவை நிறுத்துங்க. ஆட்டோ டிரைவர் தலையசைத்தபடியே ஹேண்டில் பாரை வளைத்தார். ஓடி வருகிற பெண்ணுக்கு குறுக்கே ஆட்டோவை நிறுத்த அந்த பெண் வியர்த்த முகத்தோடு பயத்துடன் நிமிர்ந்தாள். ரஞ்சனி, முதல் ஆட்டோவுக்குள்ளே ஏறு. சட்டென்று யோசனைக்கே இடமில்லாமல் ரஞ்சனி ஆட்டோவுக்குள் ஏறி உட்கார்ந்தாள். புடவை, ஜாக்கெட் எல்லாமே வியர்வையில் கசகசத்து போயிருந்தது. தலை கலைந்து போயிருக்க கன்னத்தில் 2 நகைக்கீறல்கள் வாங்கியிருந்தாள். எங்கேம்மா போகணும்? டிரைவர் கேட்டதும் தன்னுடைய ஹாஸ்டல் முகவரியை சொன்னாள் வனிதா. ஆட்டோ அரைவட்டம் அடித்து கொண்டு திரும்பியது. ரஞ்சனி தழுதழுப்பான குரலில் அவளிடம் திரும்பி என்னமோ பேச ஆரம்பிக்க வனிதா கையமர்த்தினாள். எதுவாயிருந்தாலும் ஹாஸ்டல்ல போய் பேசிக்கலாம். பயணம் மௌனமாய் கழிந்தது. மங்கள் வெளிச்சம் விழுந்திருக்க ஹாஸ்டல் வாசலில் ஆட்டோ ஊமையாகி நின்றது. கீழே இறங்கிய வனிதா ரஞ்சனியை முறங்கச் சொன்னாள். சார்ஜை கொடுத்து ஆட்டோவை அனுப்பி வைத்த பின் ரஞ்சனியின் கையை பற்றினாள். உள்ளே வா. நுழைவாயில் கதவில் பிரவேசித்து வராந்தாவை தொட்டார்கள். வராந்தா பூராவும் வரிசையாய் அறைகள் தெரிய நைட்டி அணிந்த பெண்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு இரட்டை ஜடை பெண் வனிதாவை பார்த்ததும் நின்று விசாரித்தாள். யாரடி இது? ஃப்ரெண்ட். ரஞ்சினியை மேலிருந்து கீழ்வரை ஒரு தடவை பார்த்தவள் அவளின் கலைந்து போன தோற்றத்தை பார்த்துவிட்டு குழப்பத்தோடு கேட்டாள். எனிதிங் ராங்? நத்திங். உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். ரஞ்சினியை திரும்ப திரும்பி பார்த்தபடி இரட்டை ஜடை பெண் நகர்ந்து போக வனிதாவும் ரஞ்சினியும் வராந்தாவில் தொடர்ந்தார்கள். ஒரு திருப்பத்தில் இருந்து வனிதாவின் அறை. சாவியை பொருத்தி கதவை திறந்தாள். அறைக்குள் நிரந்தரமாய் எரிகிற 0 வாட் மெலிசான வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது. சுவரின் சுவிட்சை தேடி தட்டி விட்டாள் வனிதா. அறை பிரகாசமானது. அறையின் பாதியளவை அடைத்திருந்த கட்டிலை ரஞ்சனிக்கு காண்பித்தாள். உட்கார். உட்கார்ந்த ரஞ்சனி சுத்தமாயிருந்த அந்த அறையை கண்களால் ஒரு தரம் அலசினாள். சுவரோரம் ஒரு நைலான் கயிறு கட்டப்பட்டு சல்வார் கமீஸ், நைட்டி உலர்வதற்கான சிரசாசனம் செய்து கொண்டிருந்தன. மேஜை மேல் புத்தகங்கள் தடிமன் தடிமனாய் உட்கார்ந்திருந்தன. இப்ப பேசு. உங்களை மினிஸ்டர் வீட்டில் பார்த்த மாதிரி ஞாபகம். ஆமாம், நான் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரி. அதனால் தான் அவரோட சேர்ந்தவன்னு தப்பு கணக்கு போட வேண்டாம். அங்கே எது நடந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுக்காக அவரை பார்க்க வந்த? சொன்னாள் ரஞ்சினி. அவரை பார்க்க வர்றதுக்கு இந்த நேரம்தான் கிடைச்சதா? 2-3 தடவை பகல்லே வந்தேன். அவளை பார்க்க முடியல. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு நேரமானாலும் இருந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். என் சிஸ்டரோட உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கஷ்டம்னு டாக்டர் சொல்றார். மினிஸ்டர் உன்னை மாடியிலிருந்து பர்சனல் ரூமுக்கு அழைச்சிட்டு போனாரா? எதையாவது தேடி எடுக்க சொல்லி பக்கத்து அறைக்கு அனுப்பி வச்சாரா? ஆமாம் என்றாள். நீ மும்முரமா தேடிக்கிட்டு இருக்கிறப்போ சப்தம் இல்லாம உள்ளே வந்து கதவை தாள் போட்டிருப்பார். ஆமாம், அதே ரூமில் ஒரு வசதியான ஃபார்ம் இருக்கும். இப்படித்தான் நானும் அந்த ஆள்கிட்ட சீரழிஞ்சேன். நீ அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னால உன்னை எப்படியாவது தடுத்துற எண்ணத்தில் தான் ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு நான் திரும்பி வந்தேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. ரஞ்சினி நிமிர்ந்தாள் திடுக்கன்று. நான் கெட்டு போகல. ஆனால் என்னை அந்த ஆள் பலாத்காரம் பண்றதுக்கு முன்னால ஒரு ஃப்ளவர் வாசால் அவனை தாக்கி விட்டு ஓடி வந்து விட்டேன். சொன்ன ரஞ்சினியை ஆச்சரியமாய் பார்த்தாள். அப்பாத்துரையை நீ தாக்கிட்டியா? ஆமாம், நான் தான் உன்னை தடுக்கலையா? நாதன் உன்னை தடுக்கலையா? வெளியே யாரும் இல்லை. யாரும் உன்னை தொடர்த்திட்டு வரலையா? வர்ற மாதிரி இருந்துச்சு, அதான் ஓடி வந்தேன். நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சது அதிசயம்தான். உன்னோட தங்கச்சிக்கு என்ன, காலில் ஊனமா? ஆமாம். ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? 20,000 ரூபாய். அப்பாத்துரைக்கு இதெல்லாம் நினைத்தால் கையிலிருந்தே எடுத்து தரலாம். ஆனால் சல்லி காசு தரமாட்டான். உன்னோட உடம்பை அவனுக்கு விலையாய் கேட்பான். நியாயமான மனசோட எங்கே போய் கேட்டாலும் கண்டிப்பாய் கிடைக்காது. உனக்கு பணம் கிடைக்க ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அப்பாத்துரையை நீ பிளாக்மெயில் பண்ணணும். பிளாக்மெயிலா? எஸ். அவரோட ஆஃபீஸ் விவகாரம், அந்த ரங்க விவகாரம் எல்லாமே எனக்கு அத்துப்படி. சில விஷயங்களை நான் உன்கிட்ட உடைச்சு வைக்கிறேன். அதை வச்சு நீ அவரை பிளாக்மெயில் பண்ணலாம்.
ரஞ்சனி வெறுமையாய் புன்னகைத்தாள். சினிமாவிலும் நாவல்களிலும் படிக்கிறதுக்கு சுலபமாய் தெரியும், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. நான் உனக்கு உதவி செய்கிறேன். வேண்டாங்க, அதெல்லாம் சட்ட விரோதம். உங்க நல்ல மனசுக்கு தேங்க்ஸ். நான் வர்றேன். வனிதா கோபத்தோடு அவளை பார்த்தாள். உன்னை அசிங்கப்படுத்த நினைச்ச அவனை சும்மா விட்டு விட முடிவு பண்ணிட்டியா? உங்களாலே அந்த ஆளை எதுவும் செய்ய முடியல. அந்த ஆள்கிட்டேயே குப்பை கொட்ட முடிவு பண்ணி அங்கேயே செக்ரட்டரியா சேர்ந்துட்டீங்க. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி நினைக்காதே. என்னை பாழாக்கின அவனை சந்தி சிரிக்க வைக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்து ரொம்ப நாளாச்சு. ஆனால் அவன் கூடவே இருக்கிற நபர், வெளியே இருக்கிற நபர் 2 பேர் சேர்ந்து இயங்கினால்தான் காரியம் சாதிக்க முடியும். நீங்க சொல்ற நிலத்துல நீச்சல் அடிக்கிற மீனுக்கு ஆசைப்படுகிற மாதிரி இருக்குது. அப்பாத்துரை ஒரு கைதேர்ந்த பாலிட்டிஷியன், ஒரு பணக்கார பொறுக்கி. அந்த பொறுக்கியை அடக்க நம்மால் முடியும். வேண்டாங்க, நான் கிளம்புறேன். எழுந்தாள் ரஞ்சினி. நான் டிஸ்பென்சரியில் கொண்டு வந்து விடட்டுமா? நாட் நெசசரி. பக்கத்தில் ஆட்டோ பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். அறையை விட்டு வெளியே நடந்தார்கள். ஹாஸ்டலில் நின்றும் வெளியேறி சாலைக்கு வந்து அருகாமையில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ அமர்த்தி தந்தாள் வனிதா. அவளிடம் விடை பெற்று கொண்டு ரஞ்சனி டிஸ்பென்சரியை நோக்கி ஆட்டோவில் பயணமானாள். டிஸ்பென்சரியை அடைந்து கருணாவை அட்மிட் செய்திருந்த 128வது அறையை தொட்ட போது மங்களம் அழுகையும் அலறலுமாக ரஞ்சனியை கட்டி கொண்டாள். திகைத்து நிமிர்ந்த போது கருணாவின் உடம்பை பிணக்கிடங்கில் வைத்திருப்பதாக நர்ஸ் தெரிவித்தாள். அத்தியாயம் 11. டைப் படித்த காகிதங்களை அள்ளிக்கொண்டு மேனேஜர் பரசுராமின் அறைக்கு போனாள் ரஞ்சனி. கருணாவின் காரியங்கள் பூராவும் முடிந்து 1 வாரம் நழுவி போயிருந்தது. அறை கதவை தட்டி அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தாள். வாங்கி கையெழுத்து பதித்து கொண்டே பரசுராம் கேட்டார். சிஸ்டர், காரியமெல்லாம் முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சது சார். மினிஸ்டர் கிட்ட இருந்து உதவி கிடைக்க போற சமயம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாய் நின்றாள். அவர் சொன்ன மாதிரி, நீ மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தியாம்மா? போயிருந்தேன் சார். என்ன சொன்னார்? நான் போன போதெல்லாம் அவரை பார்க்க முடியல. அப்படியே அவர் ஏதாவது சொல்லி இருந்தாலும் இனிமேல் அதை பத்தி பேசி என்ன புண்ணியம் சார்? பரசுராம் வேறு விஷயத்துக்கு தாவினார். கிளர்க் தனபால் கிட்ட ஒரு பேப்பர் கட்டிங் கொடுத்திருக்கேன். அது ஒரு டெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம கம்பெனியில இருந்து அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். டைப் பண்ணி கொண்டு வா. தலையாட்டி கொண்டே ரஞ்சனி நகர்ந்தாள். லெட்ஜரில் குனிந்திருந்த தனபாலின் மேஜையை தொட்டாள். சார், என்ன? அவன் நிமிர்ந்தான். டெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் உங்ககிட்ட இருக்காம், அதை கொஞ்சம் தர்றீங்களா? மேஜை டிராயரை திறந்து ஃபைல்களுக்கு இடையே தேடி ஒரு பேப்பர் கட்டிங்கை நீட்டினார். இந்தாம்மா. ரஞ்சனி அதை வாங்கி கொண்டு தன்னுடைய இருக்கைக்கு வந்து டெண்டரை பொறுமையாய் படித்தாள். படித்து முடித்ததும் சப்ஜெக்டை மனசில் உருவகப்படுத்தி கொண்டு டைப்ரைட்டர் மெஷினை சொருகினாள். அதே வினாடி பேப்பர் கட்டிங் ஃபேன் காற்றில் பறந்து தரையில் விழ தரைக்கு குனிந்து பேப்பரை பொறுக்கினாள். பேப்பர் கட்டிங் திரும்பி விழுந்திருக்க பின்பக்கம் இருந்த செய்தி கண்ணில் மோதியது. ஆர்வமில்லாமல் பின்னால் இருந்த செய்தியை படித்த ரஞ்சனி அதிர்ந்து போனாள். கிணற்றில் இளம் பெண் பிணம். கொலையா தற்கொலையா? செய்தியை ஒட்டி பெண்ணின் புகைப்படம் பிரசுரமாகி இருந்தது. உற்று பார்த்தாள். வனிதாவின் போட்டோ. அத்தியாயம் 12. திகைப்போடு அந்த செய்தியை 2-3 தரம் பார்த்தாள். போட்டோவும் தலைப்பின் பெரிய எழுத்துக்களும் மட்டுமே பேப்பர் கட்டிங்கில் நிறைந்திருக்க செய்தியின் முழு விவரங்கள் வெட்டுப்பட்டு போயிருந்தது. அன்றைக்கு அத்தனை துணிச்சலாய் பேசிய வனிதா எதற்காக கோழைத்தனமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை அப்பாத்துரை? தவிப்போடு சேரை பின்னால் நகர்த்தி எழுந்தாள். கிளர்க் தனபாலின் மேஜைக்கு மறுபடியும் போனாள். சார், என்னம்மா? இந்த பேப்பர் கட்டிங் எந்த தேதியில் வந்தது? ஏன்? அப்ளிகேஷன்ல விளம்பரம் வெளியான தேதியை மென்ஷன் பண்ணணும். இந்த கட்டிங்கை மேனேஜர் திங்கட்கிழமை என்கிட்ட கொடுத்தார். அநேகமா அன்னைக்கு வந்த பேப்பராத்தான் இருக்கும். தனபாலின் மேஜையை விட்டு நகர்ந்து வந்த ரஞ்சனிக்கு லஞ்ச் வரை வேலையில் மனசு பதிய மறுத்தது. கேன்டீனில் அவசரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு ஆபீஸ் கம்பாலை விட்டு வெளியே வந்தாள். அடுத்த வீதியில் இருந்த பப்ளிக் லைப்ரரியை தொட்டாள். மரத்து நிழலில் 2 சைக்கிள்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்தன. குட்டையான காம்பவுண்ட் சுவரின் மேல் 4 இளைஞர்கள் அரட்டை அடித்து கொண்டு தெரிந்தார்கள். ரஞ்சனி லைப்ரரிக்குள் நுழைந்தாள். சைலன்ஸ் ப்ளீஸ்.
என்ற தகர போர்டு சுவரில் ஆணியால் அறையப்பட்டிருக்க கீழே இருந்த லைப்ரரி கிளாக்கை அணுகி விசாரித்தாள். சார், திங்கட்கிழமை வந்த புதுக்குரல் பேப்பர் கிடைக்குமா? திங்கள் 5ஆம் தேதி பேப்பரா? ஆமா சார். கலைந்து போயிருந்த புத்தக வரிசையை சரிப்படுத்தி கொண்டிருந்த சிப்பந்தியை கூப்பிட்டார் லைப்ரரி கிளாக். பொன்னுச்சாமி. என்ன சார்? இந்த பொண்ணு கேட்குற பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்கொடு. என்ன பேப்பரம்மா? கேட்டுக்கொண்டே வந்த அந்த பொன்னுசாமியிடம் மறுபடியும் சொன்னாள். அவன் தொட்ட மாதிரி இருந்த அறைக்குள் நுழைந்து சில நிமிஷங்களுக்கு பின் வெளியே வந்தான். இந்த அம்மா 5ஆம் தேதி வந்த புதுக்குரல் பேப்பரை வாங்கி பக்கங்களை படபடவென்று பிரித்து வனிதா பற்றிய செய்தியை தேடினாள். 3வது பக்கத்தின் 8வது பத்தியில் இருந்தது அந்த செய்தி. காவேரி நகரின் மையத்தில் இருக்கின்ற பொது கிணறு ஒன்றில் போட்டோவில் பிரசுரமாக இருக்கும் பெண்ணின் பிணம் கிடந்ததாகவும் அவளை பற்றிய விவரங்கள் போலீசார் விசாரணை செய்து வருகின்றார்கள் என்றும் செய்தி தெரிவித்தது. வனிதாவை பற்றிய விவரங்கள் இன்னும் போலீசுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் ஏமாந்திருந்தால் உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கும் அப்பாத்துரையை நீ சும்மா விட்டுவிட போறியா? வனிதா கேட்ட கேள்வி காதில் உஷ்ணமாய் கேட்க ரஞ்சனி ஒரு முடிவுக்கு வந்தாள். அத்தியாயம் 13. சாயந்தரம் ஆஃபீஸ் முடிகிற வரை காத்திருக்க பொறுமை இல்லாமல் 1 மணி நேரம் முன்பதாகவே பர்மிஷன் போட்டுவிட்டு கிளம்பினாள் ரஞ்சனி. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 11C காத்திருந்தாள். 2-3 பஸ் ஸ்டாப்பிங்கில் வந்து நின்று நகர்ந்து போயின. 10 நிமிஷங்கள் நகர்ந்திருந்த போது 11C வந்தது. நெரிசலோடு நெரிசலாய் இணைந்து காவேரி நகருக்கு டிக்கெட் எடுத்தாள். 30 நிமிஷ பயணம். இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கில் இறங்கி போலீஸ் ஸ்டேஷனை தொட்டாள். யாரை பார்க்கணும்? கான்ஸ்டபிள் கேட்டார். இன்ஸ்பெக்டரை. உள்ளே போமா. போனாள். மேஜைக்கு பின்னே நாட்காலியில் இன்ஸ்பெக்டர் நிவேதன் தெரிந்தார். இளம் வயது. கண்களில் சுறுசுறுப்பையும் துருதுருப்பையும் ஒட்டுமொத்தமாய் காட்டினார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நாட்காலியை காட்டினார் இன்ஸ்பெக்டர். ஹேண்ட்பேக்கை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்தாள் ரஞ்சனி. என்ன விஷயம்? 5ஆம் தேதி பேப்பரில் காவேரி நகரில் ஒரு பெண்ணோட பிணம் கிடைச்சதாய் நியூஸ் வந்திருந்ததே. இன்ஸ்பெக்டர் நிவேதன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். எஸ், சொல்லுங்க. அது சம்பந்தமா சில விவரங்கள் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன விவரம்? அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லை. எனக்கு அந்த பொண்ணை தெரியும். இஸ் இட்? சுவாரஸ்யம் தொட்டுக்கொள்ள ரஞ்சனியை ஏறிட்டார். அந்த பொண்ணு பேர் வனிதா. ராஜாஜி லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்கா. மிஸ்டர் அப்பாத்துரை கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த வனிதாவோட உங்களுக்கு எப்படி பழக்கம்? இன்ஸ்பெக்டர் கேட்டதும் சில வினாடி திணறினாள். என்ன சொல்ல? தடுமாட்டத்துக்கு பின் சொன்னாள். மினிஸ்டர் வீட்டுக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அந்த சமயத்திலே அங்கே வனிதாவை பார்த்தேன். அடிக்கடி அந்த வனிதாவை பார்ப்பீர்களா? இல்லை, அன்னைக்கு மினிஸ்டர் வீட்டில் ஒரு தடவை பார்த்ததோடு சரி. அந்த ஒரு தடவை பார்த்தப்பவே தங்கி இருக்கிற ஹாஸ்டல் முதல் கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சில வினாடி மௌனித்த ரஞ்சனி மெல்லிய குரலில் சொன்னாள். இன்ஸ்பெக்டர், நீங்கள் என்னோட உயிருக்கு பாதுகாப்பு தர தயாராயிருக்கிற பட்சத்தில் சில விவரங்களை உங்களுக்கு சொல்ல நான் தயாராயிருக்கின்றேன். நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம். பிரச்சனை தந்த அந்த மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அதனால் தான் யோசிக்கின்றேன். நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதாக விஷயம் லீக் அவுட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் நம்பிக்கை அளிக்க ரஞ்சனி ஒரு 10 நிமிஷ நேரத்தை செலவழித்து வனிதாவுக்கும் தனக்கும் மினிஸ்டரால் ஏற்பட்ட விளைவுகளை சொன்னாள். நிவேதனுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாயிருந்தது. சோ, வனிதா செத்தது தற்கொலை அல்ல, கொலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இன்ஸ்பெக்டர். அப்பாத்துரையால் தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிறது உங்கள் யூகமா? நிச்சயமாய் அப்படித்தான் இருக்கணும் இன்ஸ்பெக்டர். என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போன மறுநாளே வனிதா செத்து போயிருக்கிறா. சந்தேகம் இல்லாமல் அவர்தான் இந்த கொலை பண்ணி இருக்கணும். நான் சொல்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்னே நீங்க எழுதி தர முடியுமா? ரஞ்சனி தயக்கமாய் நிவேதனை பார்த்தாள். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது ஃபார்மலான ரிப்போர்ட். மேலிட அனுமதிக்காகத்தான். நிவேதன் நீட்டிய பேப்பரையும் பேனாவையும் பெற்றுக்கொண்டு அவர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் எழுத ஆரம்பித்தாள் ரஞ்சனி. அத்தியாயம் 14. ஸ்காட்சை தொண்டையில் சரித்து கொண்டே நாதனை பார்த்தார் அப்பாத்துரை. வனிதாவை எப்படி மோப்பம் பிடிச்ச? அந்த ரஞ்சனி அன்னைக்கு தப்பிச்சு ஓடினப்போ காம்பவுண்ட் கேட் அருகே நான் அவளை பார்த்தேன். பின்னாடியே துரத்திட்டு போனேன். யாரோ அவளை ஆட்டோவில் ஏற்றிட்டு போறது தெரிஞ்சது. ஆட்டோ நம்பரை பார்த்துட்டேன். பக்கத்து ஸ்டாண்டில் தான் அந்த ஆட்டோ நிற்கும். டிரைவர் கூட தெரிஞ்சவன் தான். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு திரும்பினதும் விசாரித்தேன். வனிதாவோட ஹாஸ்டல் பேரை சொல்லி அங்கே போயிட்டு வந்ததா சொன்னான். அதே ஆட்டோவில் அப்போவே ஹாஸ்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்டலில் அவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லை. சுலபமாக உள்ளே நுழைஞ்சு வெளிப்பக்கம் இருந்த வனிதாவோட ரூம் ஜன்னல் பக்கமாய் போய் எட்டி பார்த்தேன். வனிதா நம் கூடவே இருந்திருக்கிற 5ஆம் படையின்னு புரிஞ்சதும் தீர்த்து கட்டிட்டேன். வனிதா கேஸில் போலீஸ் என்ன ஸ்மெல் எடுத்திருக்கிறாங்க?
வனிதா ஒரு அனாதை. அந்த பாயிண்ட் நமக்கு வசதியா போச்சு. யாருக்கும் இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கல. குட். தலைவரே, தப்பிச்சு போன அந்த ரஞ்சினியை என்ன செய்யலாம்? அந்த பொண்ணு மூச்சு காட்டாம இருந்ததுன்னா விஷயத்தை விட்டுடு. நம்ம பிரச்சனைகள்ல தலையிடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவளோட தலையை எடுத்துடு. வனிதா அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் உளறி தொலைச்சிருக்கும். நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவளை உயிரோடு விட்டு வைக்கலாமா? நாதன் சொன்ன அதே வினாடி டெலிஃபோன் தன் தொண்டையே கமறியது. நாதன் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். எஸ், ஸ்பீக்கிங். சொல்லுங்க. அப்படியா? யாரு? சரி. ரிசீவரை வைத்தான். யாரு நாதன் ஃபோனில்? டிபார்ட்மெண்ட்லேருந்து குணசேகரன் ஃபோன் பண்ணி இருந்தான். என்னவாம்? வனிதா கேஸை போலீஸ் மோப்பம் பிடிச்சிட்டுதான். என்ன சொல்ற நீ? அந்த ரஞ்சினி ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்குறாளாம். நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. காதும் வச்ச மாதிரி அதையும் ஒரு வழி பண்ணட்டுமா தலைவரே? வேண்டாம், பிரச்சனை அதிகமாயிடும். அந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கண்டுக்காதே. அத்தியாயம் 15. மங்களம் பட்டுப்புடவையை ரஞ்சனியிடம் நீட்டினாள். இதை கட்டு. நீ பண்றதே அநியாயம்மா. எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உனக்கு அவசரமோ இல்லையோ, எனக்கு அவசரம். இந்த பட்டுப்புடவையை கட்டு. உன்னை யாருமா என்ன கேட்காம புரோக்கர் மூலமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொன்னது? எனக்கு வயசாகிட்டே போகுது. எனக்கு ஒரு நல்ல காரியத்தை பார்க்கலைன்னா என்னால் நிம்மதியாய் போக முடியாது. முந்தானையால் கண்ணை துடைத்து கொண்டாள். சரி, புடவையை கொடு. ரஞ்சனி வாங்கி பட்டு புடவைக்கு மாறிக்கொண்டே சொன்னாள். இப்பத்தான் கருணாவோட ஆஸ்பத்திரி செலவுக்காக நகையை பூராவும் வித்திருக்கோம். திடீர்னு இந்த கல்யாண செலவை நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா? அதையெல்லாம் பார்த்தால் காரியமாகுமா? கடனோட வாங்கி பணம் பண்ண வேண்டியதுதான். மங்களம் சொல்ல வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது. அவங்க வந்துட்டாங்க போலிருக்கு. மங்களம் அறையை விட்டு வெளியே வந்தாள். ஆட்டோவை அனுப்பிவிட்டு திரும்புகிற மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தெரிந்தார்கள். 3 பேர். வாங்க. மங்களம் வாசலுக்கு வந்து வரவேற்றாள். மாப்பிள்ளையின் அம்மாவும் அப்பாவும் தலையில் வெள்ளி கம்பிகள் விழுந்து விட்ட வயதில் இருக்க மாப்பிள்ளை பையன் கண்ணுக்கு லட்சணமாய் தெரிந்தான். கண்ணாடியை நாசியின் மேல் உட்கார வைத்து பளிச்சென்ற வெள்ளை சுடிதாரில் நிரம்பி இருந்தாள். மங்களம் நாட்காலிகளை போட்டாள். எல்லோரும் உட்கார்ந்தார்கள். மாப்பிள்ளையின் அப்பா உட்கார்ந்து கொண்டே சொன்னார். புரோக்கர் எல்லா விவரமும் சொன்னார். இவ்வளவு சீக்கிரமா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றாள் மங்களம். காரியம்னு ஆரம்பிச்சுட்டா சட்டுன்னு நடந்து முடிச்சாதான் நல்லா இருக்கும். மங்களம் புன்னகைத்தாள். பொண்ணு வேலை முடிஞ்சு வந்தாச்சா? அப்பவே வந்தாச்சு. கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தர் பார்த்துக்கட்டும். 2 பேருக்கும் பிடிச்சாத்தானே மேற்கொண்டு நாம பேச முடியும். வாஸ்தவன்தான் என்று சொல்லி புன்னகைத்த மங்களம் உள்ள அறையை பார்த்து ரஞ்சனி என்று கூப்பிட்டாள். ரஞ்சனி உள்ளே இருந்து நடந்து வந்தாள். நமஸ்கரித்தாள். மாப்பிள்ளையின் அம்மா அவளை கூப்பிட்டு தன்னருகே உட்கார வைத்து கொண்டாள். மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பி சன்னமான குரலில் கிசுகிசுத்தாள். பொண்ணை இப்பவே கூச்சப்படாம நல்லா பார்த்துக்கடா. பின்னாடி நல்லா பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்க பையனுக்கும் உங்க பொண்ணை பிடிச்சு போச்சு. உங்களோட அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா மற்றதை பேச சௌகரியமா இருக்கும். மங்களம் 1 நிமிஷம் என்று சொல்லி ரஞ்சனியை அழைத்து கொண்டு அறைக்குள் போனாள். என்னடி சொல்லுற? மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா உனக்கு? அவங்க 3 பேருமே பேசுறதெல்லாம் நல்ல விதமாத்தான் இருக்கு. ஆனா மற்றதை பேசணும்னு சொல்றாங்களே, அது என்னன்னு எனக்கு புரியல. போட வேண்டிய நகை நட்டு சீர் பத்தி பேசுவாங்க. இப்ப பவுன் விற்கிற விலைக்கு பவுன்ல நம்மால போட முடியுமா? அவங்க கிட்ட நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி பின்னாடி போடுறதா சொல்லிடலாம். இப்போ உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ என்னம்மா நினைக்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான். சந்தோஷம் அப்பிக்கொண்ட முகத்தோடு வெளியே வந்தாள் மங்களம். பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்குது. அப்புறம் என்ன, முகூர்த்த தேதி பார்த்துட வேண்டியதுதான். மற்ற விஷயங்களை பத்தி மங்களம் இழுக்க மாப்பிள்ளையின் அப்பா வாயை திறந்தார். உங்களுக்கு ரஞ்சனி ஒரே பொண்ணு. கல்யாணம்னு வந்துட்டா பொண்ணுக்கு நிறைய நகை பணம் செய்யணுங்கிற நியாயமான ஆசை வச்சிருப்பீங்க. எங்க கண்டிப்பான வேண்டுகோள், பொண்ணுக்காக நீங்கள் சிரமப்பட்டு நகை போடக்கூடாதுன்றது தான். என் பையன் கொஞ்சம் முற்போக்கானவன். அவன் விலை பேசுறதை நாங்கள் விரும்பல. அதனால் கட்டின புடவையோட உங்களோட மகளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பினால் போதும். அவர் பேச மங்களம் சந்தோஷத்தில் ஸ்தம்பித்து போனாள். அத்தியாயம் 16. இன்ஸ்பெக்டர் நிவேதன் ஹாஸ்டலுக்குள் நுழைந்தார். எதிரே வருகிற சல்வார் கமிஷனிடம் விசாரித்தார். வார்டனின் அறைக்கு போக வார்டன் ராஜலட்சுமி ரிசீவரில் யாருக்கோ பதிலளித்து கொண்டிருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ,
பேசி முடித்து ரிசீவரை வைத்தவள் நிவேதனின் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். அவருடைய யூனிஃபார்மை பார்த்து லேசாக புருவம் சுருக்கியபடியே எஸ் இன்ஸ்பெக்டர் என்றாள். இங்கே வனிதான்னு யாராவது தங்கியிருந்தாங்களா? அந்த பேர்ல 4 பேர் தங்கி இருக்காங்க. நீங்க எந்த வனிதாவை கேட்குறீங்க? மினிஸ்டர் அப்பாத்துரை கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா வேலை பார்க்குற வனிதா. ஜஸ்ட் அ மினிட் சொல்லிவிட்டு அவள் இன்டர்காமை இயக்கினாள். யாரோடம் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தாள். சாரி இன்ஸ்பெக்டர், ஒரு வாரமா வனிதாவோட ரூம் பூட்டி இருக்காம். அந்த வனிதா ரூம்ல இருக்க மாட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஷி வாஸ் மர்டர்ட் பை சம்படி. வார்டன் ராஜலக்ஷ்மி லேசான அதிர்ச்சியோடு நிமிர்ந்தாள். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நிவேதன் விஷயங்களை வரிசையா சொல்லி முடிக்க உறைந்து போய் அவரை பார்த்தாள். உங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு காணாம போய் 1 வாரம் ஆச்சு. அந்த பொண்ணோட ரூம் பூட்டிய கிடக்குங்கிற விவரம் உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இன்ஸ்பெக்டர், இங்கே தங்கி இருக்கிறவங்க ஸ்ட்ரெங் ஜாஸ்தி. யாருமே வார்டன் கண்ட்ரோல்ல இல்லை. இங்கே தங்கி இருக்கிறவங்க ஒவ்வொரு விதமான ஜாப்ல இருக்கிற பெண்கள். நாங்கள் யார் பேர்லையும் பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. இங்கே அந்த வனிதாவோட ஃப்ரெண்ட் யாராவது வந்திருக்காங்களா? வனிதாவோட அறைக்கு பக்கத்துல விசாரிச்சால் தெரியும். வனிதாவோட ரூமை காட்டுறீங்களா? வாங்க போகலாம். அறை கதவை சாத்தி கொண்டு இன்ஸ்பெக்டரோடு நடந்தாள். பூட்டி இருந்த வனிதாவின் அறையை தொட்டார்கள். வார்டன் அந்த அறைக்கு பக்கத்தில் இருந்த அறை கதவை தட்டினாள். கதவை திறந்த போது வார பத்திரிகையும் கையுமாக ஒரு மேக்ஸி அணிந்த பெண் வெளிப்பட்டு குட் மார்னிங் மேடம் என்றாள். குட் மார்னிங். உனக்கு பக்கத்து ரூம் வனிதாவை தெரியுமா? தெரியும். டியரஸ்ட் ஃப்ரெண்டா பார்த்தா பேசுவேன், அவ்வளவுதான். நிவேதன் குறுக்கே வந்தார். கடைசியா வனிதாவை எப்போ பார்த்தீங்க? ஏன், அந்த வனிதாவுக்கு என்ன ஆச்சு? அப்புறமா சொல்றேன். முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கடைசியா வனிதாவை எப்போ பார்த்தீங்க? 1 வாரம் இருக்கும். வனிதா வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா? மினிஸ்டர் கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா இருந்திருக்கிறாரா? ஒரு நாள் சொன்னா. அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் வார்டன் பக்கம் திரும்பினார். இந்த அறைக்கு வேறு சாவி இருக்கா? இருக்கு. வனிதாவோட ரூமை நான் பார்க்க விரும்புகிறேன். வார்டன் அறை கதவை திறந்து விட ஏற்பாடு செய்ய உள்ளே போய் அலசி பார்த்தார் இன்ஸ்பெக்டர். சில வார மாத பத்திரிகைகள், துணிமணிகள், கவிதை எழுதின டைரிகளை தவிர உபயோகப்படுகிற மாதிரி எதுவுமே தட்டுப்படவில்லை. அறை கதவை விட்டு வெளியே வந்தார். தேவைப்பட்ட போது திரும்பி வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ். வெளியே வந்து ஜீப்பில் தாவினார். அப்பாத்துரையின் வீட்டை நோக்கி ஜீப்பை விரட்ட ஆரம்பித்தார். 10 நிமிஷ ஜீப் பயணம். அப்பாத்துரை பங்களாவின் வெயிட்டிங் ரூமில் காத்திருந்து அறைக்குள் நுழைந்தார். சிறிது நேர மௌனத்தின் பின் அப்பாத்துரை கேட்டார், என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க? உங்ககிட்ட செக்ரட்டரியா வேலை பார்க்குற வனிதா கொலை செய்யப்பட்டிருக்கிறா. அது சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும். அப்பாத்துரை முகம் நிறைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். செக்ரட்டரியா? வனிதாவா? என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? உங்ககிட்ட வனிதாங்கிற பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததே. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்கிட்ட செக்ரட்டரியா வேலை பார்த்த பொண்ணு கல்யாணமாகி பெங்களூர்ல செட்டில் ஆகி ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறம் நாதன் ஒருத்தன் தான் செக்ரட்டரி மாதிரி இருக்கான். அந்த பொண்ணு பேர் கூட வனிதா இல்லை. அது சேர்ந்தது, ரிசைன் பண்ணினது, எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்க்கணுமா இன்ஸ்பெக்டர்? நிவேதனின் பதிலை எதிர்பார்க்காமல் நாதன் என்று கத்தினார் அப்பாத்துரை. நாதன் ஓடி வந்தான். சாருக்கு அந்த பெங்களூர் பெண் பத்தின ஃபைலை கொண்டு வந்து காட்டு. நாதன் உள்ளே போய் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு வந்தான். வனிதாவுக்கு முன்பு எப்போதோ வேலை பார்த்த ஒரு பெண்ணின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பயோடேட்டா படிவம், இன்னும் சில கடிதங்கள், ரெசிக்னேஷன் லெட்டர், கடைசியாக அவள் திருமண அழைப்பிதழ். இன்ஸ்பெக்டர், இங்கே வேலை செய்கிற எல்லோருக்கும் முறைப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவோம். அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் இங்கே வேலை செய்யறதா யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை தைரியமாய் நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். சொல்லிவிட்டு அகலமாய் புன்னகைத்தார் அப்பாத்துரை. அத்தியாயம் 17. திருமண மண்டபம் உற்சாகத்தோடு இருந்தது. வனவரையில் ரஞ்சனி பிரகாச குவியலாய் அலங்காரத்தோடு உட்கார்ந்திருக்க அவளுக்கு பக்கத்தில் மகிழ்ச்சி தடவின முகத்தோடு மாப்பிள்ளை தெரிந்தான். அடிக்கடி ரஞ்சனியின் பக்கம் திரும்பி பார்த்து அவளுடைய உதட்டில் புன்னகையை தேடினான். ஹோமத்திற்கு எதிரே உட்கார்ந்திருந்த புரோகிதர் மந்திர உச்சாரணங்களோடு சடங்குகளை நடத்தி கொண்டிருந்தார். முகூர்த்த நேரத்திற்கு இன்னும் 15 நிமிஷங்கள் பாக்கி இருக்க மங்களம் வாசலில் நின்று வருபவர்களை வரவேற்று கொண்டிருந்தாள். பெண்ணோட அம்மாவையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் கொஞ்சம் வர சொல்லுங்கோ, முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து, நாளி ஆயின்றிருக்கு. புரோகிதரின் குரல் முன்புறம் இருந்த அந்த அவர்களை அழைக்க மங்களமும் மாப்பிள்ளையின் அப்பாவும் அம்மாவும் மணவரைக்கு வந்தார்கள். அதே வினாடி
அந்த 10 வயது சிறுவன் கல்யாண மண்டபத்துக்குள் வேகமாய் நுழைந்து நோட்டீஸ் மாதிரி இருந்த தாள்களை மண்டபம் பூராவும் இறைத்து விட்டு நிற்காமல் ஓடினான். எல்லோர் கவனமும் நோட்டீஸ் தாள்களின் மேல் விழ ஒவ்வொருத்தராய் குனிந்து எடுத்தார்கள். நோட்டீஸ் பார்வையை பற்றி ஒவ்வொருத்தரும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். மண்டபம் முழுக்க நெருப்பு மாதிரி விஷயம் பரவ மாப்பிள்ளையின் அம்மா அப்பா 3 பேருக்கும் நோட்டீஸுகள் பார்வைக்கு கொண்டு வரப்பட அவர்கள் அதிர்ந்தார்கள். மாப்பிள்ளையின் அப்பா உஷ்ணத்தில் தகிக்கிற உடம்போடு மங்களத்தின் முன்னால் நோட்டீஸை காட்டி சூடான வார்த்தைகளை கொட்டினார். என்னம்மா இதெல்லாம்? நோட்டீஸின் மேல் பார்வையை வீசிய ரஞ்சனியின் மங்களமும் உறைந்து போனார்கள். நோட்டீஸ் தாளில் ரஞ்சனி உட்கார்ந்த நிலையில் முழு நிர்வாண படம் பளிச்சென்று அச்சாகி இருந்தது. மங்களம் குரல் நடுங்கினாள். ரஞ்சனி, என்னடி இதெல்லாம்? ரஞ்சனி இன்னமும் உறைந்து போய் நின்றிருக்க மாப்பிள்ளையின் அப்பா கோபத்தோடு எழுந்திருந்தார். யார் செஞ்ச புண்ணியமோ, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் நம்ம கையிலே கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் கூட இந்த மானம் கெட்டவங்க முன்னாடி நிற்க வேண்டாம். எல்லோரும் புறப்படுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வெளியேறி கொண்டிருக்க ரஞ்சனி விக்கித்து போய் நின்றிருந்தாள். அத்தியாயம் 18. மாப்பிள்ளையின் அம்மா அப்பா 3 பேரும் தனித்தனியாய் கரன்சி நோட்டுகளை விநியோகித்தார் அப்பாத்துரை. அந்த ரஞ்சனி பொண்ணுக்கு கேட்டு வரதட்சணை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கல்யாணி மேடை வரைக்கும் அவளை கூட்டிட்டு வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அற்புதமா நடிச்ச அவளோட மானத்தை ஊரறிய வாங்கிட்டீங்க. குட். ஒரு சந்தேகம், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. தப்பு செய்கிற டைப்பா தெரியல. நிஜமாவே நோட்டீஸில் அச்சாகி இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறது அந்த பொண்ணு தானா? நாதன் இவங்களுக்கு சொல்லிடு. அந்த ஃபோட்டோவின் தலை மட்டும்தான் அந்த பொண்ணோடது, மற்றதெல்லாம் இன்னொரு பொண்ணு உபயம். நம்ம தலைவரை பகைச்சுக்க மனசால கூட நினைச்சா அவங்களோட கதை இப்படித்தான் ஆகும். அவன் சொன்ன நிமிஷம் ரிசீவரை எடுத்தார் அப்பாத்துரை. காதுக்குள் கொடுத்தார். ஹலோ. மறுபக்கம் வந்த செய்தி அவரை அதிர வைத்தது. அத்தியாயம் 19. மண்டபத்து ஜனங்கள் ஸ்தம்பித்து போயிருக்க கையில் இருக்கும் நோட்டீஸை தங்கள் கண்களாலேயே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். பாவி பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சே. மங்களம் தலையாய் அடித்து அழ ஆரம்பித்த போது, அழாதீங்கம்மா, உங்க மகளோட வாழ்க்கை நாசமாகல. பத்திரிகையில் குறிச்ச நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பின்பக்கம் கேட்ட குரலால் சட்டென திரும்பி பார்த்தாள் மங்களம். ரஞ்சினி திகைப்போடு கத்தினாள். இன்ஸ்பெக்டர் நீங்களா? வெள்ளை ஷர்ட் வேட்டியில் இருந்த நிவேதன் புன்னகைத்தார். நானேதான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லையே? ரஞ்சினி கண்ணீருக்கிடையே அவரை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர், இந்த நோட்டீஸ்? நிவேதன் புன்னகைத்தார். இந்த போட்டோவில் தலையை தவிர மீதியெல்லாம் உனக்கு சொந்தமானது இல்லைன்னு எனக்கு நல்லாய் தெரியும். இந்த அப்பாத்துறையோட மோசடி வேலையா இருக்கும்ன்றதும் எனக்கு தெரியும். விபரத்தை அப்புறம் சொல்றேன். இப்ப முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கையோட எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்ணை துடைச்சிட்டு மணவரையில் உட்காரு. ஊமையாகி போன மேளமும் நாதஸ்வரமும் மீண்டும் உயிர் பெற்றன. அத்தியாயம் 20. கான்ஸ்டபிள்கள் சகிதமாய் யூனிஃபார்மில் விரைப்பாய் உள்ளே நுழைந்த இன்ஸ்பெக்டர் நிவேதனை அதிர்ச்சியான பார்வையில் நினைத்தார் அப்பாத்துரை. நாதன் வியர்க்க ஆரம்பித்தான். மாப்பிள்ளை அம்மா அப்பா என்று நடிக்க வந்த அந்த 3 பேரும் விழித்தார்கள். கான்ஸ்டபிள் அப்பாத்துரை கையில் விலங்கோடு நெருங்க அவர் கர்ஜித்தார். இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? உங்களை அரெஸ்ட் பண்ண உத்தரவு. எதுக்காக? வனிதாங்கிற பொண்ணை நீங்க சொல்லி அடியாட்களால் கொண்டிருக்கிறீங்க. என்ன ஆதாரம்? ரஞ்சினி கிட்ட அந்த நிமிஷம் நிறைய ஆதாரம் இருக்குது. இன்ஸ்பெக்டர், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு மினிஸ்டர் நினைச்சா இப்ப நீங்க எக்ஸ் மினிஸ்டர். மந்திரி சபையை கலைச்சு ஜனாதிபதி ஆட்சி பிரகடனமாகி சரியா 1 மணி நேரம் ஆச்சு. டெலிஃபோன்ல உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், என் மேல நீங்க சுமத்துற குற்றச்சாட்டுகளை எல்லாம் உங்களால நிரூபிக்க முடியாது. சாரி மிஸ்டர் அப்பாத்துரை, தலைக்கு மேல் வெள்ளம் போயிடுச்சு. நீங்க கல்யாண மண்டபத்துல கொண்டு வந்து போட ஏற்பாடு செஞ்ச நோட்டீஸ் எல்லாம் பார்த்து திகச்சிட்டு இருக்கிறப்போ நான் ஒருத்தன் மட்டும் நோட்டீஸ் உள்ளே வந்த வழியை யோசிச்சு செயல்பட்டேன். நாதன் ஏற்பாடு பண்ணின பையன் என் கையில் சிக்கினான். முதுகில் 1 போட்டேன். நாதன் பேரை கக்கிட்டான். 2வது விஷயம், அந்த நிர்வாண போட்டோ அது ட்ரிக் போட்டோன்னு தெரியாத அளவுக்கு தொழில் நேர்த்தி இருந்தாலும் வனிதா கேஸ்ல தீவிரமாக இறங்கி இருந்த எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்த வனிதாவோட அங்க அடையாளங்கள், வனிதாவோட டெட் பாடியோட
ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருந்தது. ஸோ அந்த உடம்பு வனிதாவோடதுன்னு தீர்மானமாக எனக்கு ரொம்ப நேரமாகலை. வனிதாவை ஏற்கனவே நீங்கள் நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்திருக்கிறீங்கள். வனிதாங்கிற பொண்ணை தெரியாதுன்னு அப்பட்டமாக மறுத்து உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எப்படி கிடைச்சது? இத்தனை ஆதாரங்களையும் சொன்ன பிறகும் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கலைன்னா எங்க போலீஸ் சிகிச்சை தவிர்க்க முடியாம ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். தலையை குனிந்த அப்பாத்துரையை அந்த கான்ஸ்டபிள் விலங்கோடு நெருங்கிய போது மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் தளர்ந்து போய் நின்றிருந்தார் அவர். முற்றும். ஓகே, இன்றைக்கும் இந்த கதையை ஃபுல்லாக வாசித்து முடிச்சிட்டேன். நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் பிரியா. பாய்னா.